ராம ராம जानकीकान्तस्मरणं जय जय राम राम। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्यास्तु मनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या सुस्तं नमामि गजाननं। वागर्थाविव सम्पृक्तो वागर्थः प्रतिपत्तये जगतः पितरो वन्दे पार्वती परमेश्वरौ। रामाय रामभद्राय रामचन्द्राय वेतसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। सप्तप्राकारमध्ये सरसिजमुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्यदेशे मृदुतरभनिराटे भोगपर्यङ्गभागे निद्रामुद्राभिरामं कटिनिकटशिरः पार्श्वविन्यस्तहस्तम् पद्मादात्रीकराभ्यां परिचितचरणं रङ्गराजं भजेऽहम्। नामकीर्तनमात्रेण सुप्रसन्नं कृपानिधिं भक्तकोलाहलं वन्दे भक्ताभीष्टवरप्रदम्। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। कालक्षेपो नः कर्तव्यः क्षीणमायुः क्षणे क्षणे यमस्य करुणा नास्ति कर्तव्यं हरिकीर्तनं सदा सर्वत्र गोविन्द नाम संकीर्तनं गोविन्द। ஸ்ரீஸ்பதியான பகவானோட பரம கருணையினாலையும் எல்லாம் வல்ல ஜெகத்குரு சத்குருநாத்தாருடைய ஆசீர்வாதத்தினாலையும் நமக்கு ஒவ்வொரு நாளும் சுதினமாக அமையிறது. ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற கிரந்தம் ரொம்பவும் எல்லா தர்மத்தோடைய சூக்ஷ்மத்தையும் எல்லா பக்தாரோட சரித்திரத்தையும் பகவானுடைய சம்பூர்ணமான குணத்தையும் சொல்ல வந்த கிரந்தம். அந்த புராணம் யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டா, பரீட்சித் அப்படிங்கிற ஒரு சக்கரவர்த்திக்கு சுகாச்சாரியால் சொன்னான். பரீட்சித் சக்கரவர்த்திக்கு பாகவதம் கேட்கக்கூடிய பாக்கியம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா, முதல்ல பரீட்சித்து யாரு அப்படின்னு கேட்டா, பாண்டவ வம்சத்துல வந்தவர் இல்லையா, அபிமன்யுவோட புள்ள, கர்ப்பத்தினாலேயே பகவானால ரட்சிக்கப்பட்டவர், ரொம்பவும் தர்மாத்மா, நிறைய யாக யஜ்யங்கள்லாம் பண்ணவர், தர்மம் தெரிஞ்சவர். அவரோட காலத்துல அவருக்கு சத்ருன்னு யாருமே கிடையாது, எதிரியே கிடையாது அவருக்கு. ஏன்னா அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா எதிரியும் குடும்பத்தில் இருந்த பெரியவாள்லாம் எல்லாரையும் நிகிரகம் பண்ணி தர்மத்தை பகவான முகமா ஸ்தாபனம் பண்ணி ராஜ்யத்தை இந்த பரீட்சித்து கையில கொடுத்துட்டார். இந்த பரீட்சித்து ரொம்ப தர்மமாவும் ஞானமாவும் நாட்டு பரிபாலனை பண்ணிட்டு இருக்க. ஒரு சமயம் க்ஷத்திரியருக்கெல்லாம் அப்படியே காட்டுக்கு வேட்டையாட போவா. இப்படி ஒரு சந்தர்ப்பம் வேட்டையாட போறத ரொம்ப பசி தாகம், ஒரு அத்வான காடு, ரொம்ப இங்கே உள்ள போயிட்டார், அக்கம் பக்கத்துல யாருமே இல்லை, தெரியல, ரொம்ப பசிக்கிறது. அப்ப குடும்பத்துல இருந்த பெரியவாள்லாம் எல்லாரையும் நிகிரகம் பண்ணி ராஜ்யத்தை இந்த பரீட்சித்து கையில கொடுத்துட்டார். இந்த பரீட்சித்து ரொம்ப தர்மமாவும் ஞானமாவும் நாட்டு பரிபாலனை பண்ணிட்டு இருக்க. ஒரு சமயம் க்ஷத்திரியருக்கெல்லாம் அப்படியே காட்டுக்கு வேட்டையாட போவா. இப்படி ஒரு சந்தர்ப்பம் வேட்டையாட போறத ரொம்ப பசி தாகம், ஒரு அத்வான காடு, ரொம்ப இங்கே உள்ள போயிட்டார், அக்கம் பக்கத்துல யாருமே இல்லை, தெரியல, ரொம்ப
அந்த சந்தர்ப்பத்துல ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு பார்த்தா அங்க யாருமே இல்ல. தூரத்துல ஒரு குடிசை தெரியுது. அங்க போனா ஒரு முனிவர் உட்கார்ந்துட்டு. அந்த முனிவர் உட்கார்ந்துருக்காரு. பார்த்தா உட்கார்ந்துருக்காரு. யாரோ கண்ணுக்கு தெரியாத கிட்டக்க போய் பார்த்தா அவர் தபஸ்ல இருக்கார். கண்ணை மூடிட்டு இருக்கார். பரீட்சித்து போய் கூப்பிட்டு பார்க்கிறார். அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். உடனே இந்த பரீட்சித்துக்கு இவர் வந்து சும்மா நம்மளை பார்த்தோன்னே கண்ணை மூடிட்டு இருக்கார் போல இருக்கு அப்படின்னு கோபப்பட்டு இவரை எப்படியாவது பரீட்சை பண்ணி பார்க்கணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சுட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, அப்படியே காத்துல கீழே பாம்பு எல்லாம் இருந்தது. ஒரு செத்து போன பாம்பை கொண்டு அவரோட கழுத்துல போட்டார். அந்த முனிவரோட கழுத்துல செத்து போன பாம்பு தூக்கி போட்டுவிட்டார். பாம்பை போட்டு கூட அவர் எழுந்துக்கல. அவர் தியானத்திலே இருக்கார். அவருக்கு சமீகர்னு பேரு. அந்த முனிவருக்கு சமீகர்னு பேரு. போட்டு பார்த்தார். அப்பயும் அந்த முனிவர் தபசு கலையல. அப்புறம் திரும்ப போயிட்டார். இவர் அந்த பக்கம் போன உடனே அந்த முனிவரோட குமாரன் பையன் வரா. அவனுக்கு ஸ்ருங்கின்னு பேரு. அவன் வந்துட்டு அப்பாவோட கழுத்துல பாம்பு இருக்கிறத பார்த்துட்டு இப்படி இந்த அபச்சாரத்தை யாரு பண்ணா அப்படின்னு பார்த்தா அவனுக்கு ஞான திருஷ்டியில பாக்குறான். இந்த மாதிரி பரீட்சித்துக்கிறவர் பண்ணான்னு தெரியாது. பரீட்சித்துக்கு ஒரு சாபம் கொடுக்கறான். என்ன சாபம் கொடுத்தான்னா, எந்த பாம்பை வச்சு எங்க அப்பாவை டெஸ்ட் பண்ணி பார்த்தையோ அந்த பாம்புக்கெல்லாம் தலைவனான தக்ஷகன் வந்து இன்னில இருந்து 7வது நாள் வந்து கடிச்சு உனக்கு மரணம் சம்பவிக்கட்டும்னு சாபம் கொடுத்துட்டான். சாபம் கொடுத்தோன்னே இது ராஜாவுக்கும் தெரிய வந்துடுச்சு இந்த விஷயம். சாபம் கொடுத்து செத்த நேரத்திலாம் வந்து அந்த கழுத்துல பாம்பு போட்டிருந்தாருல முனிவர், அவர் தபசு கலைஞ்சி எழுந்து பார்க்கிறார். தான் கழுத்துல பாம்பு இருந்த விஷயத்த பையன் சொல்றான். பையன் முகத்தை பார்த்தோன்னே அவன் முகத்துல தபசு கம்மியாயிருக்கு. அவன் முகத்துல தேஜஸ் கம்மியானதுதான். உடனே அப்பா கேட்கிறா, என்னடா என்ன தப்பு காரியம் பண்ண, ஏன் முகத்துல தபசு கம்மியா இருக்கு அப்படிங்கிறா. தபசு எப்படி கம்மியாகும்? முதல்ல தபசு எப்படி வரும் சொல்லு. வெரி குட். ஜபம் எல்லாம் நிறைய பண்ணா தேஜஸா இருப்போம் இல்லையா, தபசா இருப்போம். அப்ப அந்த தபசு நம்மள்ட்ட இருந்து எப்படி போறது? யாருக்காவது சாபம் கொடுத்தாலோ யாரையாவது திட்டினாலோ சண்டை போட்டாலோ நம்மள்ட்ட இருக்க தபஸ் தான் போயிடும். யாரையும் ஒன்றும் சொல்லாம இருக்கணும். ஏன் அவன் இந்த மாதிரிலாம் பண்ண உடனே அவன் முகத்துல தேஜஸ் போயிடுத்து. உடனே அவ அப்பா கேட்கிறா, என்னடா அது முகத்தை தேஜஸ் போயிடுத்து, என்ன பாபம் என்ன அப்படின்னு விரட்டி கேட்கவே இல்லப்பா, நான் அந்த மாதிரி வந்தேன், உங்க கழுத்துல ஒரு பாம்பை போட்டிருந்தா அது யாரும் தெரிஞ்சுட்டு அவருக்கு சாபம் கொடுத்தேன். என்னடா சாபம் கொடுத்தேன்னா, பாம்பை வச்சு பரீட்சை பண்ணதுனால இன்னிலேருந்து 7வது நாள் பாம்புக்கெல்லாம் தலைவனான தக்ஷகனால உங்களுக்கு மரணம் சம்பவிக்கணும் சாபம் கொடுத்துட்டேன். யாருக்குடா கொடுத்த அப்படின்னா, ஒருத்தர் பரீட்சித்துன்னு ஒரு சக்கரவர்த்தி இருக்காரு, அவருக்கு தான் கொடுத்தோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த முனிவர் ரொம்ப தாபப்பட்டாராம். ஏன்டா அப்படி ஒரு தப்பான காரியம் பண்ணிவிட்ட? அவர் எந்த மனோபாவத்துல எந்த ஒரு சூழ்நிலையில பண்ணான்னு உனக்கு தெரியாது. ஒரு எப்பேற்பட்டவர், சாட்சாத்து மகான் பாகவதா ஹயமேதராட் அஸ்வமேத யாகம்லாம் பண்ண பெரியவர். அவருக்கு என்ன வயசுன்னா 32 வயசு தான் ஆகுது. இந்த பரீட்சத்துக்கு 32 வயசு தான். அதுக்குள்ளேயே அஸ்வமேத யாகம் எல்லாம் பண்ணி அவ குடும்பத்துல பெரியவாள்லாம் என்ன தர்மம் பண்ணிட்டு இருந்தாலும் எல்லா தர்மத்தையும் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்த அவர். அப்பேற்பட்டவை நீ சாபம் கொடுத்துட்டியாடா, இப்படி பண்ணலாமா? இந்த சாபம் கொடுத்த விஷயத்தையும் அவர்கிட்ட சொன்னியா? ஏன்னா ஒரு விஷயம் தெரிவிக்கணுமா, தெரிவிச்சாச்சு அப்படின்னு விட்டா. சரி, இந்த பக்கம் இவரோட கதை முடிஞ்சு போயிடுது. அங்க பரீட்சித்து என்ன பண்றான், ஐயோ நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணினோம், நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆசாமி கிடையாது, நம்ம ஏன் இப்படி பண்ணினோம்? சரி, விநாச காலே விபரீதி புத்தின் வாழே, நமக்கு போராத நேரம் வந்துருச்சுன்னா என்ன நடக்கணுமோ நடக்கும், அது யாராலையும் மாற்ற முடியாது. நம்ம தப்பு பண்ணிவிட்டோம், இன்னிலேருந்து நமக்கு நல்ல மரணம் தீர்மானிக்கப்பட்டிருது. நம்ம பண்ண தப்புக்கும் இந்த பிறவி பெருங்கடலை எப்படியாவது போக்கிக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு மார்க்கம் வழியை தேடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ற, ராஜ்ய பரிபாலனத்தை விட்டுட்டு தன்னோட பிள்ளையான ஜனமேஜயன் கையில கொடுத்துட்டு கிளம்பிட்டார். அவர் பாட்டுக்கு எங்க கிளம்பிட்டாருன்னா கங்கை கிளம்பிட்டார். நேரா ராஜசபையிலிருந்து கிளம்பி கங்கை கிளம்பிட்டார். அவர் இருக்கக்கூடிய காலத்துல அவருக்கு சத்ரு கிடையாது, காசு பணத்துக்கு கஷ்டம் கிடையாது, குழந்தைகள் இருக்கா, பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்கா, நல்ல மந்திரிமார்கள் உண்டு, சுவாமி அனுகிரகம் எல்லாமே இருந்தது. ஆனா என்ன இல்லை அப்படின்னா, இனிமே வாழறதுக்கு ஆயுசு இல்லை, இன்னும் 7 நாள்ல மரணம் அப்படிங்கிறது தீர்மானிக்கமாயிடுச்சு அவருக்கு. இதுல நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்,
எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது இல்லையா? அப்படி எல்லாம் கிடைச்சாலும் அது எத்தனை நாளைக்கு நமக்கு தங்கும்னு தெரியாது. சுவாமி என்ன சங்கல்பம் பண்ணியிருக்கான்னு நமக்கு தெரியாது. சரி, பண்ண தப்பு உணர்ந்துட்டார், நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம பண்ண தப்புக்கு பிராயஷ்சித்தம் ஏதாவது தேடணும்னு சொல்லிட்டு கங்கை கரைக்கு போறார். பரீட்சித்து வந்து சுகாச்சாரியா பாகவதம் சொல்லுவாருன்னு எதிர்பார்த்துட்டு போல. கங்கை கரைக்கு போவோம், சாதுக்கள் இருப்பா, சாதுக்கள் யாரா இருந்தா வாழ்க்கை போய் நம்ம பண்ண தப்ப சொல்லுவோம், அவதான் பிராயஷ்சித்தம் பரிகாரம் சொல்லுவா. அப்படின்னு போனா இவர் பண்ண தப்புக்கு அவ கொடுத்த சாபத்துக்கு எந்த சாதுக்களாலையும் பிராயஷ்சித்தமே சொல்ல முடியல. அந்த சந்தர்ப்பத்தில் திடீர்னு சட்டுன்னு ஆவிர் பவிச்சாராம். யாரு? சுகாச்சாரியார். சுகாச்சாரியார் வந்து பரீட்சித்து ராஜன்னு வாங்க உட்காரு, எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த ஸ்ரீமத் பாகவதம் இருக்கு, அந்த கிரந்தத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பாகவதத்தை அவருக்கு உபதேசம் பண்றார், சொல்லி சொல்றார். அந்த பரீட்சித்துக்கு சொல்லக்கூடிய வியாஜத்துல ஏகப்பட்ட மகரிஷிகள்லாம், இன்னைக்கு நம்ம அபிவாதியா அங்கேலாம் சொல்றோமே, கோத்திர பிரவரங்கள்லாம் சொல்றோமே, இந்த கோத்திர பிரவர்த்தகாலா இருக்கக்கூடிய எல்லா ரிஷிகளும் மகான்களும் இந்த பரீட்சத்துக்கு அவர் சொல்றத எல்லாரும் உட்கார்ந்து கேட்டாலாம் கங்கை கரையில உட்கார்ந்து. அப்படி ஸ்ரீமத் பாகவதம் சொல்லிட்டே வர. ஸ்ரீமத் பாகவதம்னா என்ன, பாகவத புராணம், பாகவதம் என்ன, பகவான் குணானுபவம், அப்படி ஒண்ணுன்னா சொல்லிட்டே வரத்த பஞ்சமஸ்கந்தம் வரத்த. பஞ்சமஸ்கந்தத்துல பூகோளம் ககோள வர்ணன் எல்லாம் சொல்லிட்டு வர. பூமினா எப்படி இருக்கும், ஆகாசம்னா எப்படி இருக்கும், ஜோதிர்கோலம்னா எப்படி இருக்கும், நவகிரகங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒண்ணுன்னா சொல்லிட்டு வரத்த நரகத்தை பத்தி வர்ணிக்கிறார். சுகாச்சாரியர் நரகத்தை பத்தி வர்ணிக்கிறார். நரகத்தை பத்தி வர்ணிச்சோன்னே இந்த நரகம்னா என்ன அப்படின்னு கேட்டா, பாபம் பண்ணவர்கள்லாம் போகக்கூடிய இடம் பாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாபம் பண்ணவர்கள்லாம் போகக்கூடிய இடம்னு சொன்னா என்னெல்லாம் பாபம் இருக்கு, என்ன பாபம் இருக்கு, அந்த பாபத்துக்கெல்லாம் என்னென்ன தண்டனை இருக்கு அப்படின்னு கேட்கிறார். வேதத்துல சூரிய நமஸ்கார பிரஷ்னத்துல இந்த வாக்கியங்கள்லாம் வருது. தன்னஸ்தத் பிரம்மன் பிரப்ரூஹி எதிவே ஏத்தா சதோ கிருஹான் கஷ்யபாதுதிதாத் சூர்யாஹ பாபான் நிக்னந்தி சர்வதா ரோதஸ்யோரந்தர் தேசேஷு அப்படின்னு இந்த வாக்கியங்கள்லாம் வருது. இதெல்லாம் இது வந்து இந்த பரீட்சித் ஒரு சிஷ்யன் குரு கிட்ட கேட்கறதாக வருது. அதே வாக்கியத்துக்கு பிரமாணம் தான் பாகவதத்துல அந்த ஸ்லோகம் வருது. நரகம்னா எப்படி இருக்கும், நரகத்துக்கு யார் போவா, அவ போறதுக்கு உண்டான வியாஜம் என்ன, என்ன பாபம் என்ன, என்ன நரகம், இப்படிலாம் கேள்வி கேட்கவே அவர் சொல்றார். எனக்கு நான் நரகத்துக்கு போனது கிடையாது, நரகத்தை பத்தி எனக்கு தெரியாது. ஏன்னா சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றதுன்னா, பாகவதத்திலேருந்து ஒரு ஸ்லோகம் நம்ம வாயில வந்துடுத்தினாலோ இல்ல தெரியாம நம்ம காதுல விழுந்துருத்தினாலே நமக்கு நரகங்கிற கான்செப்டே கிடையாது. அப்படிங்கிறத சாட்சாது பாகவதத்தையே சுகமுகாத்து அமிர்த திரவ சமீதம்னு சுகாச்சாரிய தன்னோட முகாரவிந்தத்தினால சொல்றார். அப்படின்னா அவருக்கு அந்த நரக யாத்திரை பத்தி இதே தெரியாது. அதனால போயிட்டு வந்தவாலாம் சொல்லியிருக்காப்பா, அதை பத்தி வர்ணிச்சிருக்கா மகான்கள்லாம், அதை நான் வேணா சொல்றேன் அப்படின்னு சொல்லி என்னென்ன பாபம் பண்ணா என்னென்ன நரகம் அப்படின்லாம் சொல்லவே இந்த ராஜாவுக்கு ஒரு பயம் வருது. பயம் வந்தோடனே சரி நானும் ஒரு கால தப்பு பண்ணியிருக்கலாம், பாபம் பண்ணியிருக்கலாம், அந்த நரகத்துக்கு போறதுக்கு உண்டான தப்பு தான் நான் பண்ணியிருப்பேனா, ஒரு கால தப்பு பண்ணா தப்புக்கு நரகம்னு சொல்லிட்டே அந்த நரகத்திலேருந்து கஷ்டத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கும் சாஸ்திரத்துல வழியெல்லாம் இருக்கு. ஏன்னா சாஸ்திரத்துல வேதத்துல எது புண்ணியம் எது பாபம்னு சொல்லி பெரியவாதான் அந்த பாபத்துக்கு உண்டான பிராயஷ்சித்த காண்டமும் எழுதியிருக்கா இல்லையா. தர்மசாஸ்திரம் சொன்ன பெரியவாதான் பிராயஷ்சித்த காண்டம்னு எழுதியிருக்கா. பிராயஷ்சித்தனால தன்னோட பாபத்தெல்லாம் போக்கிக்கலாம் அப்படின்னு சுகாச்சாரியர் சொல்றத. பிராயஷ்சித்தம்னா என்ன அப்படின்னா, தான் செய்த தப்ப தன்னோட மனசுனா பிராயகா சித்தம், மனசுனாலையும் புத்தினாலையும் நம்ம என்ன தப்பு பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத மனசுனாலையும் புத்தினாலையும் நன்னா ஆலோசிச்சு நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணலாமா, இந்த தப்பு பண்றதுக்கு தான் நம்ம பூமியில மனுஷனா பிறந்திருக்கோமா அப்படின்னு யோசிச்சு தன்னோட தப்பை உணரணுமா. அந்தந்த தப்புக்குன்னு சில பிராயஷ்சித்தங்கள் இருக்கு பிராயஷ்சித்த காண்டத்துல. அந்த பிராயஷ்சித்தங்கள்லாம் பண்ணிட்டோம்னா அந்த தப்புலாம் இங்கே ரத்தாயிடும், இதுக்குண்டான தண்டனையை நரகத்துல அனுபவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றார். உடனே பிராயஷ்சித்தம்னா என்ன, அது என்ன விதமா இருக்கு அப்படின்னு கேட்டா,
பிராயஷ்சித்தத்தினால பாபம் போகும்னு சொல்றேன். பாபம்னா பாபத்தை போக்கக்கூடிய வழியை சொல்லுங்க அப்படின்னு சொல்றத தபசா பிரம்மச்சரியேன சமேன ச தமேன ச தியாகேன சத்யசௌச்சாபியாம் யமேன நியமேன ச தேகவாக் புத்திஜம் தீராः தர்மஜ்ஞாः ஸ்ரத்தயான்விதாः क्षिपन्त्यघमहदपि वेणुगुल्ममिवानलः केचित् केवलया भक्त्या वासुदेवपरायणाः अगं धुन्वन्ति कार्त्स्नेह நீஹாரமிவ பாஸ்கரஹா. தபசுனால தன்னோட பாபத்தை போக்கிக்கலாம். தபசுனா என்னன்னா ஜபம் பண்றது. முதல்ல சொன்னேன், நிறைய ஜபங்கள்லாம் பண்ணி அப்படின்னா தபசுனால பாபத்தை போக்கிக்கலாம். பிரம்மச்சரியத்தினால பாபத்தை போக்கிக்கலாம். அஷ்டாங்க யோகத்தினால பாபத்தை போக்கிக்கலாம் இல்லையா? மனசை கட்டுப்படுத்துறது, இந்திரியத்தை கட்டுப்படுத்துறது. எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டா கூட நம்மளோட பாபத்தெல்லாம் போக்கி விடலாம். சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் நான் நிறைய சாப்பிடணும். பெருசான அப்புறம் இதை மாத்திக்கணும் சொல்றேன். சின்ன குழந்தைங்க நிறைய சாப்பிடணும். சரியா? சாப்பிடாம இருந்தா தப்பு. நேத்தி கூட வாத்தியார் சொன்னா இருப்பாரு, சரியா சாப்பிட மாட்டேங்கிறான் குழந்தைலாம் அப்படின்னு. நிறைய சாப்பிடணும். பெருசானது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மாத்திக்கணும். சரியா? இந்திரியத்தை கட்டுப்படுத்தணும். தபசனாலையும் பிரம்மச்சரியத்தினாலையும். சமம் தமம். சமம்னா மனசு அடக்கிறதுக்கு பேரு, தமம்னா இந்திரியத்தை அடக்கிறதுக்கு பேரு. வாக்குனால சத்தியத்தையே பேசி பாபத்தை போக்கிக்கலாம் அப்படின்னு. பாபத்தை போக்கிக்கிறதுக்கு நிறைய விதமான வழி இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா பாபத்தை போக்கி இந்த மாதிரி பிராயஷ்சித்தங்கள்லாம் நீ பாபம் போக்கிக்கலாமே தவிர பாபம் பண்ணணுங்கிற வாசனையை போக்க முடியாது. ஒரு தப்பு பண்றோம், தப்புக்கு இந்த பிராயஷ்சித்தம் பண்ணா இந்த பாபம் நிவர்த்தி ஆயிடும்னா பண்ண பாபம் நிவர்த்தி ஆயிடுமே தவிர திரும்ப இந்த தப்பு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை மனசுல போக்க முடியாது. அது எப்படின்னா வேணுகுல்மம் மூங்கில் காடு இருக்கு இல்லையா? மூங்கில் காடுல நெருப்பு எப்படி பிடிச்சுக்கணும்னா தனியா யாரும் கொளுத்தி போட வேண்டாம். 2 மரம் சேர்ந்தாலும் நெருப்பு பிடிச்சிடும். பிடிச்சிருந்துன்னா வேகமா சிக்கிச்சுன்னு எரிஞ்சிடும். ஆனா ஃபுல்லா எரிஞ்சு பஸ்மமா எடுத்து நினைக்கிறதுக்குள்ள ஒரு 2 சொட்டு மழை பெஞ்சிருச்சுன்னா உடனே திரும்ப கிளம்பிடுவது. கப்புங்கலையுமா திரும்ப உடனே எவ்வளவு மரம் எரிஞ்சு போச்சா திரும்ப அது மாதிரி 2 மடங்கா கிளம்பும். அந்த மாதிரி பிராயஷ்சித்தமும் நம்மளோட பாபத்தை போக்குமே தவிர பாபம் பண்ணுங்கிற எண்ணத்தை போக்காது. அப்போ அது எப்படி போக்கும்னா நீஹாரம் இவ பாஸ்கரா. மார்கழி மாசத்துலாம் பார்த்தோம்னு சொன்னா அப்படி வாசல்ல சவுத்து வச்சுட்டுலாம் பனி, கார் மேல வண்டி மேலாம் அப்படி இருக்கும் பனி. அந்த பனிக்கெல்லாம் எத்தனை நேரம் ஆயுசுன்னு கேட்டா சூரிய உதய பரியந்தம் தான் ஆயுசு. சூரியன் உதிச்சுடுத்துன்னு சொன்னா சூரியனோட அந்த கிரணம் பட்ட உடனே அந்த பனியெல்லாம் விளைக்கணும், கரைஞ்சு போயிடும். அந்த மாதிரி பகவானோட அனுகிரகம் நமக்கு மேல பற்றுத்துன்னு சொன்னா நமக்கு அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இனிமே வராது. இப்படி சொல்றேலே இந்த மாதிரி தபஸெல்லாம் பண்ணி பகவன் நாமாவை சொல்லி பகவானை சாட்சாத்கரிச்சு பகவானையே ஸ்மரணம் பண்ணி யாராவது ஒருத்தர் போயிருக்காளா இந்த மாதிரி நீங்க பிராயஷ்சித்தனால பாபம் போகாதுன்னு பாபம் போயிட்டு பாபம் பண்ணுங்கிற எண்ணம் போகாதுன்னு சொன்னேன். பகவானை ஆசிரியிச்சு ஒருத்தர் கரையேறி இருக்காளா அப்படின்னு கேட்டா அதுக்கும் சொல்றாரு சுவாமி, அப்படி ஒருத்தர் இருக்கான்ப்பா. அத்திர சோதாஹரந்தீம் இதிஹாசம் புராதனம் தூதானாம் விஷ்ணு யமயோஹோ संवादस्तम निबोधमे कन्या उब्जे द्विज कश्चित् दासीपतिरजामिलः नाम्ना नष्ट सदाचारः दास्या संसर्ग दूषिताः बन्ध्यक्षकैतवश्चौर्यैः गर्हिता मृत्युमा स्थितः बिभ्रत् कुटुम्बमशुचिः यातयामास देहिनः अजामिलो नाम महीसुरः पुरा चरण विभो धर्मपदान् गृहाश्रमी पुरोर्गिरान् गाननमेत्य दृष्टवान् सुदृष्टशीलां कुलटां मथाकुलम्. அஜாமிலன்னு ஒருத்தர் இருந்தானா யாருன்னா பிராமணன். கன்யாகுப்ஜே த்விஜ கஷ்சித். கன்யாகுப்ஜம்ங்கிற க்ஷேத்திரம் இன்னைக்கு சொல்லணும்னா பஞ்சாப். நம்ம இந்தியால பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பஞ்சாபி பிராமணன் ஒருத்தர். அவனுக்கு என்ன பேருன்னா அஜாமிலான் அப்படின்னே பேர். அப்படின்னு ஒருத்தர் இருந்தாப்பா பிராமணன். ஏன் பிராமணன் மென்ஷன் பண்றான்னா யார பிராமணன் எப்படிதான் இருக்கணும்னு ஒருத்தருக்கு விதிச்சிருக்கோ அந்த பிராமணன் எப்படிதான் தப்பு காரியம் பண்ணினா
அப்படிங்கறத பின்னாடி சொல்ல போற. அதனால சொல்லும் போது கன்யா குப்ஜே த்விஜ கஷ்டித், த்விஜன்னு முதல்ல அவனை ஐடென்டிஃபை பண்ணிட்டான், பிராமணனே ஐடென்டிஃபை பண்ணிட்டான். அஜாமிலோ நாம மகீசுரப்புரா, மகீசுரர்கள்னா பிராமணர்களுக்கு தானே, மகினா பூலோகம், பூலோகத்தை வாழக்கூடிய தெய்வம் பிராமணர்கள். அப்பேற்பட்ட பிராமணனா ஒருத்தன் பிறந்து அவனுக்கு அஜாமிலன்ற பேரோட வேதாத்தியானம் பண்ணி காலத்துல கன்னிகாதானம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு கிரகஸ்தாசிரமத்தை இருந்தானா. சரண் விபோ தர்ம பசான் கிரகாசிரமி, கிரகஸ்தாசிரம தர்மத்தை இருந்து நித்தியம் அக்னி சிந்தான உபாசனாதி காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தான். சரி, பண்ண வரைக்கும் க்ஷேமம். என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு சமயம் இந்த மாதிரி யாக யஜ்யங்கள்லாம் பண்றதுக்கு சாஸ்திரத்தை என்ன சொல்றதுன்னா, நம்ம ஒரு அனுஷ்டானம் பண்றோம்னு சொன்னா நம்ம அனுஷ்டானத்துக்கு வேண்டிய திரவியத்தை நம்மளே தான் போய் பொறிச்சுன்னு வரணும். தர்பையோ சமித்தோ வரட்டீஸ்வரா எல்லாமே நம்ம தான் ஏற்படுத்திக்கனே தவிர இன்னொருத்தர் போய் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காது. இன்னைக்கு இருக்க காலத்துக்கு சரி வராது. ஆனா வாஸ்தவத்துல பார்த்தா நம்ம ஒரு ஸ்ராத்தமோ தர்ப்பணமோ நம்ம தான் போய் தர்பை பொறிச்சுன்னு வரணும். அப்படியாக ஒரு சமயத்துல என்ன பண்றான், இவனோட அனுஷ்டானத்துக்கு தர்ப சமித்ரா தேவைன்றதுக்காக புரோர்கிரான் கானனமேத்ய திருஷ்டவானு காட்டுல போயிட்டு தர்ப சமித்ரா பொறிச்சுட்டு இருக்கான். அந்த சந்தர்ப்பத்துல சுதுஷ்டசீலாம் குலடாமதா குலாம், கண்ணுல ஒரு தப்பான வேண்டாத விஷயத்த பார்த்துட்டான். யாரு? இந்த அஜாமில். கண்ணுல ஒரு வேண்டாத விஷயத்த பார்த்துனா தர்ப சமித்து பொறிக்க போன இடத்துல ஒரு ஓரமா ஒரு இடத்துல ஒரு மரத்தடியிலேயோ ஒரு பங்களா கிட்டையோ ஒரு ஸ்திரீ வந்து வேற புருஷனோட இருக்கிறத பார்த்துட்டு இவன் மனசுல என்ன நினைச்சுக்கிறானா, அவெல்லாம் அப்படி சௌக்கியமா இருக்கா பாரு, இஷ்டத்துக்கு இருக்கா பாரு, நம்மளும் பிராமணனா பிறந்துவிட்டு 3 வேளை சந்தியாதனம் பண்ணு, உபாசனம் பண்ணு, அக்னி சந்தானம் பண்ணு, சமிதாதானம் பண்ணு, சுவாமிக்கு பூஜை பண்ணு அப்படின்னு 1008 கட்டுப்பாடு நமக்கு, அவெல்லாம் எப்படி இருக்கா பாரு, நம்மளும் அவள் மாதிரி இருக்கப்படாதான்னு ஒரு க்ஷணம் யோசிச்சானா. யோசிச்சு என்ன பண்ணானா, ஒரு க்ஷணத்துல புத்தி மாறி விடுத்தானு. என்ன பண்ணா, நேரா போனா அந்த ஸ்திரீயோட இருக்கிற புருஷனை அடிச்சான். அவளை ஆயிடுச்சுன்னு ஆத்து கூட்டு வந்துட்டான். அந்த ஸ்திரீ ஆத்துக்கு ஆயிடுச்சுன்னு வந்துவிட்டான். ஆயிடுச்சுன்னு வந்தா என்ன ஆச்சுன்னா, ஆத்துல பொண்டாட்டி இருக்காளே, ஆத்துக்காரி இருக்கா, அப்பா அம்மா இருக்கா, அக்ரஹாரம், ஆத்துல அப்பா அம்மா எல்லாம் சொல்றா, இது வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலை கிடையாதுடா, பிராமணனோட இது கிடையாது, யாருமே புறத்தியார் மனைவியை பார்க்கக்கூடாது, எல்லாருக்குமே அது பிரத்யேகமா பிராமணன்னா அவனுக்கு நிறைய நியமங்கள்லாம் உண்டுடா, நீ பண்றது சரியில்லை அப்படின்னு சொன்னா அந்த ஸ்திரீ மேல இருக்கக்கூடிய மோகத்தினால இவ சொல்ற பேச்சுலாம் காதுல விழ மாட்டேங்கிறது. அப்பா அம்மா அழறா, ஆத்துக்காரி அழறா, ஒண்ணும் இதுவே காதுல விழ மாட்டேங்கிறது. என்ன பண்ணா, அவ மேல இருக்கிற மோகத்துல அப்பா அம்மா வீட்டை விட்டு அடிச்சு துரத்தி விட்டான். கண்ண பொண்டாட்டி கிளப்பி விட்டான், போ உங்க அப்பாத்துக்கே போ, உங்க ஆத்துக்கே போன்னு கிளப்பி விட்டான். கிளப்பி விட்டுவிட்டு என்ன பண்ணான்னா, அந்த வேசியை கொண்டு வந்து ஆத்துல வச்சுட்டு அவளோட குடும்பம் நடத்திட்டு இருக்கான். குடும்பம் நடத்திட்டு இருக்கான்னா என்ன பண்றான்னா, அங்க இருக்கக்கூடிய அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய பிராமணா எல்லாம் என்ன பண்ணிட்டான்னா, இவன் வந்து ஜாதி பிரம்மசம் பண்ணிவிட்டான். என்ன பிராமணனா இருந்து நீ இப்படி பண்ணலாமா, இனிமே எங்க ஆத்து யாராத்துக்கும் நீ வைத்தியத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை ஜாதி பிரம்மசம் பண்ணிவிட்டா. ஜாதி பிரம்மசம் பண்ணோடனே பழப்பு கிடைக்கல ஒன்றும். பிராமணன்னா விற்பி தானே, வைத்தியத்துக்கு தான் போகணும், ஏதோ பிரவச்சனம் பண்ணணும், நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், இப்படிதான் குடும்பத்தை ஓட்டி ஆகணும். இந்த மாதிரி தப்பு காரியம் பண்றான்னு தெரிஞ்ச உடனே இந்த ஊர்ல இருக்கிறவெல்லாம் ஜாதி பிரவேசம் பண்ணிட்டா அவனுக்கு பிரவருத்தி போயிடுது. அதனால என்ன பண்றான் அப்படின்னா, கொள்ளடிக்கிறான், கொலை பண்றான், என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ எல்லாம் பண்றான். அதுவும் பிராமணா பிறந்து பண்றான். வந்தியஸ்ச கைசவஸ்சௌர்யைஹி கர்ஹிதாம் விருத்திமாஸ்திதஹ பிப்ரத் குடும்பம் அசுச்சிஹி யாதயாமாச தேஹினஹ. கொலை பண்றான், கொள்ளடிக்கிறான், திருடுறான், பொய் சொல்றான், எல்லாம் பண்றான். ஏன் பிராமணனா இருந்து அப்படி சொன்னா அண்ணா ரொம்ப பெருசா பேசப்படுறது அப்படின்னா, பிராமணனுக்கு நிறைய நியமம் உண்டு. சாதாரணமா யாராவது ஒருத்தர் தப்பு பண்றா அப்படின்னு சொன்னா லோகத்துல என்ன பண்ணுவான்னா, மத்தவா தப்பு பண்றதுக்கும் பிராமணா தப்பு பண்றதுக்கும் வித்தியாசம் காமிச்சிடுவா. மத்தவா ஒரு தப்பு பண்றான்னு வச்சுக்கோங்க, அவள்கிட்ட பேசும்போது ஏன்பா இப்படி தப்பு பண்றா அப்படின்னு கேட்பா. இதே ஒரு பிராமணனோ பண்ணனா, சாமி நீங்க இப்படி பண்ணலாமான்னு அவ பாக்குற பாவமே, சாமி நீங்க இப்படி பண்ணலாமா, நீங்களாம் இப்படி பண்ணலாமா அப்படின்னா. ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்மள வந்து பகவானோடய சேர்த்து வச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்படின்னா அவ ஒருத்தர் பாக்குறான்னா அவ பார்வைக்கு நம்ம அந்த மாதிரி இருக்கணும் இல்லையா. பிராமணனா கட்டுப்பாடோட இருக்கணும். இவன் அந்த கட்டுப்பாடெல்லாம் விட்டுவிட்டு வந்தியஸ்ச கைதவஸ்சௌர்யைஹி கரிஹிதாம் விருத்திமாஸ்திதஹ இப்படின்னு எல்லாம் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் பண்ணி
பிப்ரத்து குடும்பம் அசுச்சிஹி, குடும்பத்தை ரொம்ப மட்டமா பண்ணிவிட்டானா. பண்ணிட்டு மாத்திரம் என்ன ஆச்சு இல்லைன்னா, அந்த ஸ்திரீயோட இருந்துட்டு அதுக்கு அடையாளமா 10 குழந்தைய பெற்றுக்கிறான். அப்பா அம்மா கைவிட்டு விட்டான், பொண்டாட்டியை கைவிட்டு விட்டான். அந்த அந்த ஸ்திரீயோட இருந்துட்டு 10 குழந்தைய பெற்றுண்டு என்ன பண்ணினான்னா, அந்த குழந்தையோட விளையாடிண்டு அனுஷ்டானத்தை விட்டுட்டான். சந்தியானம் பண்றது இல்லை, பிரம்மைக்கிய பிரச்சனை சொல்றது இல்லை, சுவாமிக்கு பூஜை பண்றது இல்லை, அக்னிஹோத்ரா சம்ஸ்காரம் ஒண்ணும் பண்ணாதிக்கு அந்த ஸ்திரீயோட மோகத்துல அவர் கூட இருந்து குழந்தைய பெற்றுன்னு குழந்தையோட விளையாடிட்டு இருக்கானா. இப்படியா எவ்வளவு நாள் ஆச்சுன்னா 88 வயசு காலம் அவனோட ஆயுசு ஒழிச்சிருக்கான். காலத்துல அந்த காலத்துல பால்ய விவாகம் பண்ணுவா, 12 13 வயசு கல்யாணம் பண்ணி விடுவா, கன்னிகாதானம் பண்ணி கொடுப்பா. கிட்டத்தட்ட ஒரு 17 18 வயசு இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணான்னா ஆரம்பிச்சு ஒரு 88 வயசு காலம் வரைக்கும் இந்த மாதிரி காரியத்தை வாழ்க்கையை ஒழிச்சிருக்கான். அஷ்டாசி இத்தியாயுஷ சமாஹா, இப்படியாக 88 வருஷ காலத்தை ஒழிச்சுட்டான். என்ன ஆச்சுன்னா, இப்போ அவனுக்கு கடைசி காலம் வந்துடுச்சு. தஸ்ய பிரவேசய புத்திரஹ தசதேஷாம் து யோவமஹ பாலோ நாராயணோ நாம்னா பித்ரோஸ்ச தயிதோ பிருஷம் சபத்த ஹிருதயஸ்தஸ்மின் அர்பகே கலபாஷினி நிரீக்ஷமானஸ்தல்லீலாம் முமுதே ஜடரோ பிருஷம் புஞ்சானஹ பிரபிபன்னே காதன்னே பாலகஸ்நேஹயான் பாலகஸ்நேஹயந்திரிதஹ போஜயன்னே பாஜயன் மூடஹ நவேதாகத மந்தகம். இப்படியா அந்த குழந்தைகளோட பேசுறதையும் சாப்பிடறதையும் விளையாடிண்டு போயிட்டு இப்படியே காலத்தை ஒழிச்சு விட்டான். அதுல 10 குழந்தை பெற்றதுல என்ன பண்ணினான்னா, அந்த 10வது குழந்தைக்கு நாராயணன் பேர் வச்சான். அந்த 10வது குழந்தைக்கு நாராயணன் பேர் வச்சான். அந்த இவனுக்கோ 85 88 வயசு ஆயிடுச்சு இல்லையா. அந்த குழந்தையோட இருக்கக்கூடிய காலம் ரொம்ப கம்மி. சாதாரணமாவே ஆத்துல 4 குழந்தைகள் இருக்குன்னு சொன்னா இந்த கடைசி குழந்தையோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிரியம் ஜாஸ்தியா இருக்கும் கடைசி குழந்தை மேல. காரணம் என்னன்னா, அவனோட இவா இருக்கக்கூடிய ஆயுஷ் காலம் கம்மி இல்லையா. பெரிய குழந்தையோட கம்பேர் பண்றது கடைசி குழந்தையோட இருக்கும்போது அவனோட நம்ம இருக்கக்கூடிய காலம் கம்மின்னு அவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி இந்த 10வது குழந்தை நாராயணனுக்கு அவன் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு, நாராயணா சாப்பிட்டியா, நாராயணா தூங்கினியா, நாராயணா தீர்த்தம் குளிச்சியா, நாராயணா விளையாடினான்னு நாராயண நாராயணன் அப்படி சொல்லிட்டே இருக்கான். இப்படியா 88 வயசு ஆளு முடிஞ்சுடுத்து. என்ன ஆச்சு அப்படின்னா, கரெக்டா யமதூதர்கள் ஆத்து வாசல் வந்து விட்டார். யமதூதர்கள் ஆத்து வாசல்ல வந்து விட்டுட்டார். ச ஏவம் வர்த்தமானஜ்ஞோ மிருத்யுகால உபஸ்திதே மதிஞ்சகார தனயே பாலே நாராயணாஹ்வயே ச பாசஹஸ்தான் த்ரீன் திருஷ்ட்வா புருஷான் விஷதாருணான் வக்ரதுண்டா ஊர்த்வரோம்னஹ ஆத்மானம் நேது மாகதான். யமதூதர்கள் வந்துவிட்டா. வந்தோடனே என்ன பண்ணான்னு, அவ வந்தா சும்மாலாம் இருக்க மாட்டா, நேரம்லாம் மெனக்கிட மாட்டா. வருவா, அவ பாட்டு வேலையை பார்த்து கயத்தை போட்டு ஆளை கூட்டின்னு போயிட்டே இருப்பா. அவ வந்தோடனே என்ன பண்றான்னா, வரும்போதே அவ எப்படி வருவா அப்படின்னா, அவன் அடிடா குத்துடா உதடான்னு இப்படிதான் பேசிட்டு வருவா. அவளோட வார்த்தையை சௌலபியமா வார்த்தையில ஒரு நல்ல வார்த்தையே இருக்காது. அவன் அடிடா குத்துடா இப்படிதான் பேசுவா. சாதாரணமா என்ன பண்ணணும், பேசும்போது சாத்திகமா பேசணும், அழகா பேசணும் இல்லையா. அப்படிதான் சாதாரணமா அழகா பேசணும். எடுத்துட்டு அப்படித்தானே பிரார்த்தனை பண்றது. ஜிஹ்வா மே மதுமத்தமா, என்னோட வாக்குல இனிமையான சொற்கள், தேன் மாதிரி சொற்கள் தான் வரட்டும், கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் வாக்குல வர வேண்டாம்னு சுவாமி பிரார்த்தனை பண்றது. நான் யமகிங்கர் வரதான் அப்படி வரமாட்டா. எப்படி வரும்போதே அதிபீஷண கட்டுபாஷண யமகிங்கர படலி கிருததாடன பரிபீடன மரணாகம சமயே உமயா சக மம சேதசி யம சாசன நிவசன்னு சிவசங்கர சிவசங்கர ஹரமே ஹர துரிதம். வரத்தையே அவனை விட்டுடா குத்துடா, அவன் கழுத்தை வெட்டுடா, கையை வெட்டுடா அப்படின்னு தான் பேசிட்டு வருவாளாம். அப்படி வந்துட்டு என்ன பண்றான், அந்த பாசகையை தூக்கி அவன் மேல போடுறான், அஜாமிலன் மேல. பாசகையர் கழுத்துல ஊந்து கொடுத்து வந்திருக்கிறது யமன் தெரியறது. இப்போ முழிக்கிறான். வந்த உடனே அவளை பார்த்து கேட்கிறான், நீங்களா யாரு அப்படிங்கிறா. நீங்களா யாரு சுவாமி அப்படின்னா, நாங்களா யமதூதர்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கழுத்துல பாசகயத்தை போடுறான். பாசகயத்தை போட்டதையும் கூட இவனுக்கு எப்படின்னா, கழுத்துல பாசம் விழுந்துருத்தானா புத்திர பாசம் போகல. தூரத்துல விளையாடு இருக்க குழந்தைய ஒரு பார்த்துட்டு போயிடுவோமே. தூரே கிரீடன காசக்தம் புத்திரம் நாராயணாஹ்வயம் பிளாவிதேன ஸ்வரேனோச்சைஹி
ஆஜுஹாவா குலேந்திரியா, கழுத்துல பாசகயிறு விழுந்துருத்து, புத்திர பாசம் போகல, தூரத்துல விளையாடக்கூடிய நாராயணனை கூப்பிடுறான். கூப்பிடுறது என்ன ஆயிடுத்து அப்படின்னா, பாசகயிறு கழுத்துல விழுந்த உடனே வாய் குளறி போயிடுது, நாக்கு. நாராயணான்னு கூப்பிட வேண்டி இருக்க அவன் என்ன பண்ணிட்டான், நாயாயனா ஆயானுட்டான். நாயாயனாங்கிற வார்த்தையே கிடையாது டிக்ஷனரியில. சம்ஸ்கிருதத்துல நாயாயனான்னு ஒரு டிக்ஷனரியில அப்படியே கிடையவே கிடையாது. ஆனா இவன் நாராயணான்னு கூப்பிடணும்னு மனசுல நினைக்கிறான், வாயில வரும்போது கழுத்த கயிறு விழுந்ததுனால சொல்லு மாறி போயிடுச்சு. இப்படி வாய் உலகி போய் சொன்ன வார்த்தைக்கு தான் மேற்கொண்டு பகவான் வந்து உன்னை காப்பாற்ற போறார். நீ பகவன் நாமாவை யதா வித்யா தெரிஞ்ச கிரமேன சொல்லணும்னு கூட இல்லை. கோண கோண கோவிந்தான்னு 10 பேர் சொல்றது கோவிந்தா கோவிந்தா ராமா ராமா ராம மராமர இட்டியோன்னு சொன்னா கூட பகவான் அதுல இருந்து இதா ஒரு மார்க்கத்தை பிடிச்சுன்னு உன்னை காப்பாற்றி விட்டுருவார். அதுக்கு யாரு பிரமாணம்னா இந்த அஜாமிரன் தான் பிரமாணம். இவன் நாராயணான்னு கூப்பிட இருக்க கழுத்துல பாசக்கயிறு விடவே நாயாயனா அஜானு அப்படின்னு உடனே என்ன ஆயிடுத்து அப்படின்னா, உன் கழுத்த பாசக்கயிறு போட்டாலா, இவன் நாராயணான்னு கூப்பிடவே யமதூதர்கள் 3 பேர் வந்திருக்கா, சபாசகஸ்திரான் திருஷ்டுவான். விஷ்ணு தூதர்கள் 4 பேர் வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம கடைசி காலம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. ஒருத்தர் கடைசி காலம் வந்துருதுன்னு சொன்னா ரொம்ப சிரமப்படணும். நாளைக்கு நல்ல காரியம் பண்ணலாங்கிற தள்ளி வைக்கக்கூடாது. பகவன் நாமா சொல்றத தள்ளி வைக்கவே கூடாது. நாளைக்கு இருக்கும், நம்மளால சொல்ல முடியுமான்னு கேள்வி. நம்ம இருப்போம், வாய் சொல்ல முடியணும், கவனிக்காம இருக்கணும் இல்லையா? அப்போதைக்கு இப்போதைய செல்வைத்தான் ஆழ்வார்களும் சொன்னா. நாராயணீயம் எழுதின பட்டத்திரியோட குருநாதர் அச்சுத புருஷாரோகின்னு ஒருத்தர், அவர் சொல்லும் போது ஒருத்தரோட கடைசி காலம் வந்துருச்சுன்னா அவளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, காயே சீததி கண்டரோதி நிகபே குந்தேச்ச வாணிபதே ஜிம்ஹாயாம் திருஷி ஜீவிஷே ஜிகமிஷௌ சுவாசே சனைஹி சாமியதி. கடைசி காலம் வந்துருச்சுன்னா உன் சொல் பேச்சும் உடம்பு கேட்காது. காயே சீதிதி, காயம்னா உடம்பு, சொல் பேச்சு கேட்காது, விழுந்துட்டே இருக்கும். இந்த உடம்பு ஏதோ படுத்துறது அப்படின்னு யார்கிட்டயா சொல்லலாம், நமக்கு ஏதோ உடம்பு சிரமமா இருக்குன்னு சொல்லலாம்னா அப்படி வார்த்தையெல்லாம் வயிற்றுலேருந்து கிளம்பி வாய்கிட்ட வரத தொண்டை கிட்ட கபங்கள்லாம் பிடிச்சிருமா. கண்டரோதி நீக்கப்பே, சத்தம் வெளில வராது. சரி சத்தம் போட்டு தான் சொல்ல முடியல, கையை கால ஆட்டி கூப்பிடலாம்னா இந்திரியம் இல்லாம ஓஞ்சி போயிடுறது. சரி இதான் பண்ண முடியல, கண்ணால ஏதாவது சிக்னல் கொடுக்கலாம்னா ஜிம்மாயான் திருஷி ஜீவிஷே, விஷன் இருக்கும், கிராஸ் பண்ண முடியாது. சரி இது உடம்புனால ஒண்ணும் பண்ண முடியல, சாதாரணமா வச்சு மூச்சு விட்டு இருக்கோமே, இந்த மூச்சை கொஞ்சம் புசு புசுன்னு அப்நார்மலா விடுவோம். விட்டாலும் பக்கத்துல இருக்க திடீர்னு பெருசா பெரிய பெருமூச்சு வாங்குறேன்னு பார்த்துட்டு ஏதாவது சொல்லலாம்னா மூச்சு எப்படி இருந்தா சுவாசே சனைஹி சாமியத்தி, மெல்ல மெல்ல அடங்க ஆரம்பிச்சிடும். இந்த சந்தர்ப்பத்தை யார் காப்பாத்துவா? அந்த சந்தர்ப்பத்தை காப்பாத்துறதுனே ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காராம். யாருன்னா ஆகத்திய ஸ்வயமேவன கருணையா காத்தியாயனி காமுகா, பரமேஸ்வரன் தான். பரமேஸ்வரன் எப்படி வராருன்னா ஆகத்திய ஸ்வயமேவன கருணையா, அழையா விருந்தாளியா வரார். எப்படி சார் அழையா விருந்தாளியா வருவார் அவர்? எப்படின்னா வருவார் அவர்? யாராவது நாங்க பஜனை நடக்கிறது, ஒரு பிரவச்சனம் வச்சிருக்கோம், 10 பேரை கூப்பிட்டா 4 பேர் தான் வரா, கூப்பிட்டாலே வர மாட்டேங்கிறா, கூப்பிடாம இருந்தா அப்படி வருவா அப்படின்னா. இதுதான் பெரியவா எல்லாம் சொன்னா, நீ கூப்பிடாம ஒண்ணு வரல, நீ கூப்பிட்டாதான் வருவ. என்ன அப்படின்னா உன்னால அன்னைக்கு கூப்பிட முடியுமோ தெரியாது, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சுடு. பேங்க்ல ஒரு 10 ரூபா பணம் கட்டணும், கடன் கட்டணும்னா 10 ரூபாய் சேர்த்து வச்சுதானே கட்டுறோம். ஒரு மாசம் கழிச்சு டியூ வருதுன்னா அன்னைக்கு கத்தல யாரும் பணம் சேர்க்கறது இல்லையே. டெய்லி சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு கடன் அடைக்கிற மாதிரி நமக்கு பெரிய ஒரு பிரயாணம் இருக்கே, அந்த பிரயாணத்துக்கு இப்பயே சேர்த்து வை. இப்ப நீ சேர்த்து வச்சுன்னா ஒரு கால் உன்னால அன்னைக்கு சொல்ல முடியலன்னா பகவான் என்ன நினைப்பாரா, அகம் ஸ்மராமி மத்பக்தம் அகம் ஸ்மாரையான். ஒரு கால் அவனோட கடைசி காலத்துல என்ன நினைக்கக்கூடிய புத்தியை அவனுக்கு கொடுப்பேன். இல்லையா அந்த லெவலையும் மீறி போயிட்டான், சுயநலம் இல்லாம இருக்கான், கோமா ஸ்டேஜ்ல இருக்கான், என்னன்னே தெரிய மாட்டேங்குது சார். அவனோட வாழ்க்கை 100 வயசு வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கை மறந்து போயிடுது அவனுக்கு. அந்த நிலையில இருக்கான்னா பரவாயில்ல, அகம் ஸ்மாரையான், அவனை நான் நினைச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா என்னைக்கு ஒரு நாள் அவன் என்ன நினைச்சானோ அவன் அன்னைக்கு நினைச்சு நான் இன்னைக்கு நினைச்சுக்கிறேன்னு. ஆகத்திய ஸ்வயமேவன கருணையா காத்தியாயனி காமுகா. பரமேஸ்வரன் வராது. பரமேஸ்வரன் என்ன அவர் என்ன சார் பண்ண போறார் அப்படின்னா, அப்படியே அவரே வந்தாலும் பரமேஸ்வரனே வந்தாலும் செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு. என்னன்னா இப்படி தவிச்சுட்டு ஜீவனை கொண்டு தன்னோட மடியில போட்டுட்டு கர்ணே வர்ண யதாத்து பவார்ணவ பயாத்து, பவார்ணவம்னு சொல்லக்கூடிய
சம்சார சாகரம், பிறவி பெருங்கடல்னு சொல்றாளே, இந்த பிறவி பெருங்கடல்ல இருந்து உத்தாரகம் உத்தாரணம் பண்றாரா. எப்படி உத்தாரணம் பண்றாரு அப்படின்னா, தாரகம், தாரகநாமா. தாரகம்னா ராமநாமாவுக்கு தாரகம்னு பேரு, பிரணவத்துக்கு ஓங்காரத்துக்கு தாரகம்னு பேரு. இந்த தாரக நாமாவை அந்த ஜீவனோட காதலை சொல்லி அவனை இதுல உத்தாரணம் பண்ணி விடுறாராம். இந்த பரமேஸ்வரன் வந்து உத்தாரணம் பண்ணணும்னு சொன்னா நன்னா இருக்கக்கூடிய காலத்துல நம்ம கூப்பிட்டு வைக்கணும் இல்லையா. நன்னா இருக்க காலத்தை பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் வாயினால வாய் இருக்கிறதே சொல்லிடணும் இல்ல. அப்படிலாம் சொல்லி வச்சோம்னா ஒரு காலம் நமக்கு முடியல அப்படின்னா அவ வந்து வருவா. யமதூதர்கள் எப்படி வருவான்னா வரும்போது அடிடா குதிரான் விட்டுற மாதிரி வரல. மணிப்பிரவாள நடையில ஒரு ஸ்லோகம் உண்டு. மணிப்பிரவாளத்துல சம்ஸ்கிருதமும் பிராகிருத பாஷையும் சேர்ந்து இருக்கும். யமதூதர்கள்லாம் வரத்த எப்படி பேசிட்டு வருவாளா, ஒருத்தரையும் பார்த்து தனார்ஜனம் செய்து நிஷித்த விருத்தியா பிழைக்கவோ வந்தது மானுஷத்துவம். இப்படி பண்ணக்கூடாத காரியங்கள்லாம் பண்ணி சம்பாதிக்கிறதுக்காக இந்த மனுஷ ஜென்மா கிடைச்சது உனக்கு இல்லையா. கிருஷ்ண பரமாத்மா உத்தவன்ட்ட சொல்றத லப்த்வா சுதுர்லபமிதம் பகுசம்பவாந்தேன்னு உத்தவா கடைசியில உத்தவனுக்கு சொல்லிட்டு சுவாமி அந்தர்தானம் ஆக போறார். அந்த சந்தர்ப்பத்தை சொல்றார், உத்தவா மனுஷ ஜென்மா கிடைக்கிறது ரொம்ப துர்லபம்டா, கிடைச்ச ஜென்மா வீணாக்கின்றாத, கிடைச்ச ஜென்மாவை வீணாக்கிக்காத, எப்படியாவது கரையேறிக்க பாரு. லப்த்வா சுதுர்லபிதம் பகு சம்பவாந்தே. திரும்ப மனுஷ ஜென்மா கிடைக்கணும்னா கோட்டி கல்பம் தபஸ் பண்ணணும். கிடைச்ச ஜென்மா வீண் பண்ணிக்காத. இது எமக்கு இங்க இருக்குன்னு சொல்றாளா மணிப்பிரவாள நடையில. தனார்ஜனம் செய்து நிஷித்த விருத்தியா பிழைக்கவோ வந்தது மானுஷத்துவம். இப்படிதான் ஊரை ஏமாத்தி, நாட்டை ஏமாத்தி, ஆபீஸ்ல ஏமாத்தி, அக்கம் பக்கத்துல பந்துக்களை ஏமாத்தி, முதுகுல குத்தி சம்பாதிக்கிறதுக்கா மனுஷ ஜென்மா கிடைச்சது. சரி, இப்படிலாம் சம்பாதிச்சியே இதுக்கெல்லாம் என்ன பலன்னா அந்த பலனுக்காக தான் நாங்களாம் வந்திருக்கோம். உடனே இந்த பாப்பி முழிப்பானா, வந்திருக்கேன்னா நீங்களா யாரு அப்படின்னா, அழைக்கவோ வந்தது மானுஷத்துவம், அழைக்க வந்தோம் அதுநாயமஸ்ய. நாங்களாம் யமகிங்கர்கள். இன்னும் உங்காத்த கல்யாணமா சந்தன சக்கரம் இருக்க வந்துருக்கோம் நினைச்சிட்டு இருக்கியா. நீ பண்ண தப்பெல்லாம் எழுதி வச்சுட்டு இருக்கும் பேப்பர்ல லிஸ்ட் போட்டு, அவனை உள்ள உன்னை தூக்கின்னு போய் உன்னை தோலை உரிச்சாதான் செய்திப்படுவ நீ அப்படின்னு சொன்னோடனே இந்த பாபி முழிப்பானா, முழிக்கிறா என்ன கிளம்பு சீக்கிரம். என்ன முழிச்சுட்டு இருக்க, ஊர்ல பாபத்தெல்லாம் பண்ணி விட்டு முழிக்கிறியா, அவனை கிளம்பிடா முதல்ல அப்படின்னு வருவாளாம். ஏன்னா நம்ம பாப்பியா இருந்தா பயப்படணும். எமக்கிங்க அப்படிதான் வருவா. இந்த எமக்கிங்கெல்லாம் அப்படிதான் வந்து கயத்தை போடுறா உங்க இடத்துல. போட்ட உடனே இந்த அஜாமில் என்ன பண்ணா, தூரே கிரீடன காசக்தம் புத்திரம் நாராயணாஹ்வயம் பிளாவிதேன ஸ்வரேனோச்சைஹி ஆஜுஹாவா குலேந்திரியா. நாராயணான்னு கூப்பிட்ட உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, 4 பேர் எதுக்கு வந்துவிட்டா. வந்த உடனே எமக்கு இங்க இருக்க 3 பேர் வந்தா, விஷ்ணு தூதர்கள் 4 பேர் வந்தா. எமக்கு இங்க இருக்க வரத்தே வெற்றாவனை குத்துறாவனு சொன்னாலா, இவ என்னடா பண்ணா, எட்ரா கயத்தடுறா, யாரா கயத்தடுறா அப்படிங்கிறா. வந்த உடனே இவா 3 பேர் இருக்கா, 4 பேர் இருக்கா, டாமினேஷன் அவா பக்கம் நிறைய பேர் இருக்கு. என்ன ஆயிடுதுன்னா, போராதிக்கு அவன் கழுத்தை போட்ட பாச கயிறு அவுந்து போயிடுது. நாராயணான்னு சொன்னேன்னு கயிறு அவுந்து போயிடுது. உடனே இந்த யமகிங்கர்கள் கேட்கலாம் அந்த விஷ்ணு தூதர்களை பார்த்து, நீங்களா யாரு? சர்வே பத்ம பலாசாட்சாக சர்வே சாரு சதுர்புஜாக. நீங்களா யாரு? இவ்வளவு பிரகாசமா இருக்கேலே, 4 புஜத்தோடு இருக்கேலே, சங்க சக்கரங்களா வச்சுட்டு இருக்கேலே, நீங்களா யாரு அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல கயத்தெடு. சரி சுவாமி, கயத்தை எடுக்கிறேன். உங்களை பார்த்தா பெரிய மகான்கள் மாதிரி இருக்கே, தேவர்கள் மாதிரி இருக்கேலே, இந்த பாபிக்கோட விஷயத்துக்கு நீங்க ஏன் வந்து, பாபியை காப்பாத்துறது நீங்க ஏன் வந்து அப்படின்னா, அவ உடனே கோபப்படுறான். உடனே உன்னோட வேலை இவனை ஆயிடுச்சுன்னு போறதுக்கு, ஆனா இவனை நீ எப்படி பாபின்னு சொல்லலாம் அப்படின்னா, இல்ல நான் இவன் தப்பு பண்ணியிருக்கான், உங்களை பார்த்தா பெரிய மனுஷா மாதிரி இருக்கேன், இந்த மாதிரி தப்பு பண்ணவனோட கேஸ்ல வந்து நீங்க போய் வாதாடலாமா? லோகத்துல இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு இல்லையா. தப்பு பண்ணிட்டான், தப்பு பண்ணவனுக்கு ரொம்ப படிச்சவன் தான் போய் வாதாடிட்டு இருக்கான். அவன் தப்பு பண்ணவன்னு தெரிஞ்சே போய் வாதாடுறான். லோகத்துல பெரியவாள்லாம் மகான்கள்லாம் எவ்வளவு தீர்க்கதரிசின்னு புராணத்தை பார்த்து அவெல்லாம் அந்த காலத்தை எடுத்து இந்த காலத்தை அப்படி பிரத்யட்சமா கண்ணை பாக்குற மாதிரி இருக்கு. தப்பு அவன் பார்த்தாலே தப்பு பண்ணான்னு தெரியுது. அவனுக்கு ரொம்ப படிச்சாலும் போய் வாதாடிட்டு இருக்கான். உங்களை பார்த்தா ரொம்ப படிச்ச மாதிரி இருக்கு, பெரிய மகான் மாதிரி இருக்கே. இந்த மாதிரி பாபிக்கு போய் நீங்க போயிட்டு இந்த மாதிரி நீங்க வாதாட வரலாமா அப்படின்னா, அவனை பாபின்னு நீ சொல்லாத.
இல்லைன்னா அவன் தப்பு பண்ணியிருக்கான். என்ன தப்பு பண்ணியிருக்கான் சொல்லு அப்படின்னா உடனே சொல்றாரு, தப்புன்னு சொல்றியோன்னு. அவன் தப்பு பண்ணியிருக்கான், பாபம் பண்ணியிருக்கான்னு சொன்ன. பாபம்னா என்ன, புண்ணியம்னா என்ன, முதல்ல அதை சொல்லு அப்படின்னு விஷ்ணு தூதர்கள் கேட்க, யமதூதர்களும் சாதாரணப்பட்டவா இல்ல. யமலோகத்துல வேலை செஞ்சாலும் அவளுக்கும் தர்மங்கள்லாம் யம தர்மராஜனோட கீழனா இருக்கா, அவளுக்கும் தர்மங்கள்லாம் தெரியுது. நான் தர்மத்தை சொல்றேன் கேளுங்கிறாங்க. நீங்கிட்ட கேள்வி கேட்டியோனோ, எது தர்மம் எது தர்மம் கேள்வி கேட்டு நான் அவன் பதில் சொல்றேன். வேத பிரணிஹிதோ தர்மஹ அதர்மஸ்தத்விபர்யயஹ வேதோ நாராயண சாட்சாத் ஸ்வயம்பூரிதி ச ஸ்ருதிஹி. வேதத்துல சொல்லதுதான் தர்மம். வேதத்துல என்ன சொல்லி இருக்கு? சத்யம் வத, அப்புறம் ஸ்வாத்யாய அன்னா பிரமதஹ பிரஜாதந்தும் மா வ்யவச்சேத்ஸீஹ சத்யான்ன பிரமதிதவ்யம் பூத்யைன स्वाध्याय प्रवचनाभ्यां न प्रमतितव्यम् देवपितृकार्याभ्यां न प्रमतितव्यम् मातृदेवो यान्यनवद्यानि कर्माणि हानि सेवित नो इतराणि यान्यस्मात् सुचरितानि तानि त्वयोपास्यामि नो इतराणि. வேதத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்கு? மாதృదేவோ பவ, அம்மாவை தெய்வமா வணங்கணும். ஏய் கவனி, அம்மாவை தெய்வமா வணங்கணும், அப்பாவை தெய்வமா வணங்கணும் இல்லையா, குருவை தெய்வமா வணங்கணும், ஆத்துக்கு யாராவது பெரியவா வந்தானா அவளை தெய்வமா, அதிதி தேவோ பவ, இதெல்லாம் பண்ணணும், பூஜை பண்ணணும், பொய் சொல்லப்படாது, இப்படி நிறைய தர்மங்கள்லாம் இருக்கு. அந்த தர்மத்துல அவன் மீறிட்டான். வேதத்துல சொன்னதெல்லாம் தர்மம், வேதத்துல எதெல்லாம் சொல்லலையோ அதெல்லாம் அதர்மம். வேதத்துல தனியா அதர்மம்னு சொல்லல. என்ன சொல்லியிருக்குன்னா, வேதத்துல சொல்லாத செஞ்சா எல்லாமே அதர்மம். வேத பிரணிஹிதோ தர்மஹ அதர்மஸ்தத்விபர்யயஹ. சரி, வேதத்துல சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டேன். வேதம் என்ன சட்டமா? அதென்ன ஒருத்தர் எழுதி வச்சதா அப்படின்னா கிடையாது. வேதோ நாராயண சாட்சாத், சாட்சாத் நாராயணனே தான் ஐயா வேதம். வேதம்னு தனியா ஒருத்தர் எழுதி 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 வச்சுதா? அதுக்கு எழுதா கழுவினவே பேர் உண்டு இல்லையா? எழுதா கழுவினே பேர் உண்டு. அதுக்கு ஒருத்தரால கல்பிக்கப்பட்டது இல்லை வேதம். வேதம் வந்து பகவானோடய இருக்கு. வேத பிரணிஹிதோ தர்மஹ அதர்மஸ்தத்விபர்யயஹ வேதோ நாராயண சாட்சாத், சாட்சாத் நாராயணனே தான் வேதம். அப்பேற்பட்ட வேதத்துல சொன்ன எல்லா தர்மத்தையும் மீறி விட்டான். அப்பாவை கை விட்டுவிட்டான், அம்மாவை கை விட்டுவிட்டான், கட்ட பொண்டாட்டி கை விட்டுவிட்டான், பிராமணா பிறந்து பண்ணக்கூடாத காரியங்கள்லாம் பண்ணினா, கொலை பண்ணான், கொள்ளடிச்சான், எல்லாம் பண்ணான். இவன் தப்பு பண்ணியிருக்காங்கிறதுக்கு 12 பேர் சாட்சி பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கா. நம்ம பண்ணக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கா கண்ணுக்கு தெரியாம. யார் அப்படின்னா, சூரியா அக்னிஹி கம் மருத்காவஹ சோமஹ சந்தியாஹ நீனிஷஹ கங்குஹு ஸ்வயம் தர்ம இதி ஏதே தைஹ்யஸ்ய சாட்சினஹ. 12 பேர் வந்து நம்மளோட கூடவே எப்பயுமே இருந்துட்டு இருக்கா, கண்ணுக்கு தெரியாது. பகல்ல பண்ணக்கூடிய தப்புக்கெல்லாம் சூரியன் சாட்சி, ராத்திரியில வந்து சந்திரன் சாட்சி, சந்தியா காலத்துல சந்தியா தேவதை சாட்சி, ராத்திரி தேவதை சாட்சி இல்லையா, சப்த மருத்துக்கள் சாட்சி, ஏகாதசி ருத்ரர்கள் இல்லையா, துவாதச சாகித்யர்கள் எல்லாருமே சாட்சியா, இவெல்லாம் சாட்சியா இருக்கா நமக்கு. இவெல்லாம் பாக்குறதுக்கு ஒருத்தர் சூப்பரண்டா இருக்காரா, சூப்பரேசரா இருக்கா, தர்ம தேவத்தை சூப்பரேசரா இருந்துட்டு ஒருத்தரம் பண்ணக்கூடிய பாபத்தெல்லாம் பார்த்துட்டு எழுதுறாங்க. சரி, நம்மளோட பாபத்தெல்லாம் அவள் எப்படி கணக்கு எடுப்பா? நம்மளோட பாப்பங்கள்லாம் அவளுக்கு எப்படி கணக்கு எடுப்பா? ஒருத்தரோட பாபத்தையும் எழுதி வைக்க முடியுமான்னா சாஸ்திரத்தை அப்படி சொல்லலை. நம்ம பண்ணக்கூடிய நல்லதையோ தப்பையோ சித்திரகுப்தன் எப்படி கணக்கு எடுத்துக்கிறான் அப்படின்னு சொன்னா, சூரிய கிரணம் மேல படுறது இல்லையா நித்தியம், நமக்கு தெரிஞ்சோ தெரியும், ஆத்துக்குள்ள இருந்தா கூட ஜன்னல் வழியா மேல பட்டு விடும். சூரிய கிரணம் மேல பட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, இப்ப நமக்கு லௌகீகமா புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கா உடம்பு முடியலன்னா
ஸ்கேன் எடுக்கணும்னா படுக்க வச்சு உள்ள எடுத்து அப்படியே ஒரு உள்ள அனுப்புறா, அது வெளில வந்த உடனே நம்ம உடம்புல இருக்க பார்ட்ஸ் எல்லாம் காமிச்சு விடுறது என்னன்னு. அந்த மாதிரி சூரிய கிரணம் நம்ம மேல பட்ட உடனே நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ண புண்ணிய பாபங்கள்லாம் எல்லாம் அப்படியே அவரோட சித்தகுப்தனோட டைரியில அப்படியே ரிஜிஸ்டர் ஆயிடும். ஒருத்தரும் கைப்பட என்னைக்கு எழுதி என்னைக்கு முடிக்கிறது முடியவே முடியாது. சாஸ்திரம் என்ன சொல்றது, சூரிய கிரணத்துல மனுஷனால தப்பவே முடியாது. மனுஷனால மாத்திரம் இல்ல, எந்த ஜீவனாலையும் சூரிய கிரணத்துல தப்ப முடியாது. இந்த சூரியனோட கிரணத்துக்கு அத்தனை மகத்துவம். போராதிக்கு 12 பேர் சாட்சி. இந்த 12 பேர் சரியா வேலை பார்க்கிற ஆளுக்கு தர்மதேவதை சாட்சி. தர்மதேவதை கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கா. இவனும் மகா பாபி. இந்த மகா பாபியை நாங்க கொண்டு போய் என்ன பண்ணணும்னா, எத்த தண்டே ந சுத்தியதி, இவன் எங்க ஊருக்கு நரகத்துக்கு ஆயிடுச்சுன்னு போய் உன் தோலை உரிச்சு என்ன குப்பரையில போட்டு வறுத்து என்ன இவனுக்கு இருக்கிற தண்டனை எல்லாம் கொடுத்தாதான் இவன் திருந்துவான். எத்தனை தண்டேன சுத்தியதி அப்படின்னு உடனே சொல்றான், சரிப்பா நீ சொல்ற இவன் தப்பு பண்ணினா எல்லாம் சரி ஒத்துக்கிறேன். ஆனா தண்டனை மாத்திரம்தான் ஒரு தப்புக்கு சரியான தீர்வுன்னு சொல்ல முடியாது. நம்ம சாஸ்திரத்துல சாமம் தானம் பேதம் தண்டம்னு 4வது தண்ட நீதி. அதுக்கு முன்னாடி 3 இருக்கே. சாமம் இருக்கு, தானம் இருக்கு, பேதம் இருக்கு. சாமம்னா என்ன? சாம தான பேத தண்ட இல்லையா? முதல்ல வாயினால சொல்லி பார்க்கறது. இல்ல அப்படின்னா நீ சமத்தா இருந்தனா உனக்கு ஒரு ஏதாவது நீ சமத்தா சொல்ற பேச்சு கேட்டா உனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுப்பேன், பிஸ்கெட் வாங்கி கொடுப்பேன், சமத்தா இருக்குன்னு சொல்றது. இல்ல நான் சமத்தா இருக்க மாட்டேன், இதுக்கு பேர் தானம்னு பேரு. இல்ல நான் சமத்தா இவர் நான் சொல்ற பேச்சு நீ கேட்கறன்னா அவனுக்கு வாங்கி கொடுத்துருவேன், உனக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது பேதம்னு பேரு. இது 3த்துக்குமே ஒருத்தன் சரினா போட்டு ஒரு அடி அடிச்சிட வேண்டியதுதான். இது 3த்தையும் முதல்ல சொல்லி பார்க்கணும். வாத்தியார் முதல்ல ஒழுங்கா பஞ்சாயத்து சொல்றான்னு வேறு. அப்புறம் நீ சொல்லனா பாரு, அவங்க ஒழுங்கா சொல்றான், அவன் தான் ஃபர்ஸ்ட் பரீட்சையில மார்க் வாங்க போறான்னு அவனு சொல்லுவார். அவன் வாங்கினா வாங்கட்டும்னு நான் இப்படிதான் உட்காந்துட்டு இருப்பேன் சொல்ல மாட்டேன்னா குச்சி எடுத்து ஒரு 2 அடி போட்டு விடுவார் வாத்தியார். போட்டு வர மாட்டாரா? அதுக்கு பேர் தான் தண்டனைன்னு பேரு இல்லையா? சாமம் தானம் பேதம் தண்டம்னு தண்ட நீதியை நம்ம சாஸ்திரத்துல 4ஆதான் சொல்லப்பட்டிருக்கு. நீ இவன் பண்ண பாபத்தெல்லாம் சொன்னப்பா கரெக்ட். ஆனா இவன் பண்ண பாபத்துக்கு இந்த ஜென்மால மாத்திரம் இல்ல, ஜென்ம கோட்யன் சாமபி, கோடி ஜென்மால பண்ண பாபத்துக்கு இவன் பிராயஷ்சித்தம் பண்ணிட்டான் அப்படிங்கிறா விஷ்ணு தூதர்கள்லாம். இன்னும் எமக்கு இங்க கேட்கிறா, என்ன சுவாமி சொல்ற, நாங்க கயத்தை போட்டோம் படுத்தோம் இட்டபடி படுத்த படுக்கையில அப்படியே இருக்கான். பிராயஷ்சித்தம் பண்ணணும்னா 4 வாத்தியார் ஆத்துக்கு வரணும், இதை மந்திரம் சொல்லணும், பஞ்சபாத்திரம் வரணும், சங்கல்பம் பண்ணணும், எத்தியா பண்ணணும். ஒண்ணுமே பண்ணலையே, படுத்த படுக்கையா இருக்கான், அதுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணிட்டாங்கிற. அதுவும் கோடி ஜென்மத்துக்கு பாபம் பிராயஷ்சித்தம் பண்ணிட்டாங்கிற அப்படின்னா அவன் ஜகாத சதுரக்ஷரம் நாராயணன் சொன்னான்டா. இதுக்கு மேல அவனுக்கு பிராயஷ்சித்தம் தனியா வேணும். அயம் ஹி கிருத நிர்வேஷா ஜென்ம கோட்யன்யசாமபி யத்யாஜஹாரே விவசஹா நாம ஸ்வஸ்ய ஜனம் ஹரேஹே. கோடி ஜென்மால பண்ண பாபத்துக்கு பிராயஷ்சித்தம் பண்ணிவிட்டான் நாராயணான்னு சொன்னான். நாராயணான்னு சொன்னா எல்லா பாபம் போயிடுது. ஜகாத சதுரக்ஷரம். ஏன் நாராயணான்னு சொன்னா பாபம் போயிடுமா அப்படின்னா, நாராயணங்கிற அவதாரமே ரொம்ப ரொம்ப அழகான அவதாரம். நர சமூகத்துக்கு நாரம்னு பேரு. நமக்கெல்லாம் வழியா இருக்காராம் சுவாமி. அதனாலதான் அயனம் இல்லையா, வழினா அயனம் இல்லையா. நர சமூகத்துக்கு நாராயணன்னு வழியா இருக்கக்கூடியது அவருக்கு நாராயணன்னு பேரு. சில நாமாக்களுக்கெல்லாம் மகத்துவம் ஜாஸ்தி. ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹேநாதா நாராயணா வாசுதேவா அப்படின்னு இதெல்லாம் உண்டு. இந்த நாமாக்களுக்கெல்லாம் ரொம்ப மகத்துவம் ஜாஸ்தி. அந்த மகத்துவத்துல நாராயண நாமாக்கு ரொம்ப சத்தியா மகத்துவம் சொல்லியிருக்கா. இவன் நாராயணான்னு சொன்னாப்பா, அதனால இந்த ஜென்மால இல்ல கோடி ஜென்மால பண்ண பாபத்துக்கு பிராயஷ்சித்தம் பண்ணிட்டான் அப்படின்னு அண்ணா இருக்கு சுவாமி. இவன் பண்ண இது நாராயணான்னு சொன்னா பாபம் போயிடுமான்னா, பாபம் போயிடும். என்னென்ன பாபம்லாம் போகும் அப்படின்னா, என்ன பாபம் பண்ணாலும் போயிடும். சாங்கேத்யம் பாரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் நிஹேலனமேவ வா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அகஹரம் விதுஹு. என்னென்ன பாபம்லாம் போகும்னா, ஸ்தேனஹா சுராபஹா மித்ரத்ருகே பிரம்மஹா குரு தல்பகஹா ஸ்ரீராஜ பித்ருகோஹந்தா கோஹந்தா ஏச்ச பாதகினோ பரேஹே ஏதேனேவ ஹ்யகோன்யேசஹ கிருதம் ஸ்யாதக நிஷ்கிருதம் யதா நாராயணாயேதி ஜகாத சதுரக்ஷரம் சர்வேஷாமப்யகவதः இதவேவ சுனிஷ்கிருதம்
நாம வியாஹரணம் விஷ்ணோஹம் எதஸ்தத் விஷயாமதிஹி. அவன் குழந்தைய நாராயணான்னு கூப்பிட்டானே, அந்த வியாஜத்தையே அவன் பாபம் போயிடுச்சுன்னா அவன் குழந்தை தானேயா கூப்பிட்டான். உடனே கேட்கிறா, அவன் புத்திரன் தான் நாராயணான்னு கூப்பிட்டான், இவன் எப்படி பகவானை கூப்பிட்டுதா நீங்க கணக்கெடுத்துன்னு வருவேன்னா அவனே அவ சொல்றா, இவன் குழந்தைக்கு நாராயணன் பேர் வச்சிருந்த பார்த்துட்டு எங்க பிரபு நாராயணன் பேர் வச்சுக்கிறப்பா. எங்க பிரபுக்கு வேதமே சொன்ன நாம அது. நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹ நாராயண பரோ தியாதா தியானம் நாராயண அந்தர்பகிஷ்ச தத்சர்வம் வியாப்ய நாராயண. நாராயண நாமாவை வேதமே சொல்றது பகவானுக்கு. உன் பிள்ளைக்கு இவன் பிள்ளைக்கு பேர் வச்சுனான்றதுக்காக எங்க பிரபு பேர் வச்சுக்கல. என் பிரபுக்கு அந்த பேர் வேதமே சொல்லியிருக்கு. இவன் இந்த பிள்ளைய கூப்பிடக்கூடிய வியாஜத்துல சொன்னாலும் அது எங்க பிரபு கூப்பிட்டதாதான் அர்த்தம். எங்க பிரபு கூப்பிட்டாலும் எங்க பிரபு வந்து அனுப்பிச்சுட்டாரு. இவன் எல்லா பாபத்துக்கும் பிராயசித்தம் பண்ணிவிட்டான். இவன் கூப்பிட்ட நாம என்ன பாபத்தை போகும்னா ஸ்தேனஹா சுராபஹா மித்ரத்ருக்கு, திருடின பாபம் போயிடும். கல்லு குடிச்சானா அந்த பாபம் போயிடும். நண்பர்களுக்கு துரோகம் பண்ணான்னா அந்த பாபம் போயிடும். பிரம்மஹா குரு தல்பகா, பிரம்மஹத்தி தோஷம் குருதார கமன தோஷம் போயிடும். மேரன்னா ஸ்ரீ ராஜ பித்ரு கோஹந்தாச்ச, ஸ்திரீக்களை கொண்ட பாபம், ராஜாக்களை கொண்ட பாபம், பித்ருக்களை கொண்ட பாபம், பசுமாட கோஹத்தி தோஷம். ஏச்ச பாத்தகினோ பரே சர்வேஷாம் அப்யகவதः இதமேவ சுனுஷ்கிருதம் நாம வியாஹரணம் விஷ்ணோஹோ எதஸ்தத் துஷயாமதிஹி. இந்த நாராயண நாமா எல்லா பாபத்தையும் போக்கிடுறது. அதுவும் பிரத்யேகமா எப்பெல்லாம் போக்குறதுன்னா பகவான் நாமா எப்படி சொல்லலாம்னா சாங்கேத்யம் பாரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேளனமேவ வா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அகஹரம் விதுஹு பதிதः ஸ்கலிதோ பக்னः சந்தஷ்டஸ்தப்த ஆஹதः ஹரிரித்யவசேனாஹ புமான் நாருஹதி யாதனாம் குருணாஞ்ச லகூனாஞ்ச குருனி ச லகூனி ச பிராயஷ்சித்தானி பாபானாம் ஞாத்வோக்தானி மஹர்ஷிபிஹி. பகவன் நாமாவை பாடின்னு சொல்லலாம், இல்ல ஸ்வர வரிசையில சொல்லலாம். பரிகாசமா சொன்னாலும் பாபம் போயிடும், ஹேளனமா சொன்னாலும் பாபம் போயிடும். எப்படி சொன்னாலும் பாபம் போகும். எப்படி போகும்னா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அகஹரம் விதுஹு. கொஞ்சம் கூட சேஷமே இல்லாதக்கு, கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாத எல்லா பாதையும் போகிடுமா. அதிலும் பிரத்யேகமா பதிதா ஸ்கலிதோ பக்னஹா சந்தஷ்டஸ்தப்த ஆஹதஹா. கை காலில் ஒரு முறிவு ஏற்படுறது, கீழே விடுறத, மனசு தாங்க முடியாத துக்கங்கள்லாம் வரத 2 அக்ஷரம் ஹரி அப்படின்னு சொன்னோன்னா அவனுக்கு என்னன்னா புமான் நாருஹதி யாத்தனாம், நரக யாத்தனையிலேருந்து அவனுக்கு விமோச்சனம். அந்த நரகங்கிற பக்கத்துக்கே அவனுக்கு இது கிடையாதுப்பா. அதனால இவன் வந்து பண்ண பாபத்துக்கெல்லாம் பிராயசித்த நாராயணான்னு சொல்லிட்டான். இந்த ஜீவனை நீங்க இனிமே தூக்கின்னு போக முடியாது, நீங்க பாட்டு கிளம்புவோன்னு அடிச்சு விரட்டி விட்டா. அவனை யமதூதர்களை பேசி விரட்டி விட்டுவிட்டா. இதெல்லாத்தையும் இந்த அஜாமிலன் பார்த்துட்டு இருக்கான், படுத்த படுக்கையா பார்த்துட்டு இருக்கான். இவா 2 பேரும் யமனும் யமதூதர்களும் விஷ்ணு தூதர்களும் பேசக்கூடிய சம்பாஷணைய படுத்துன்னு பார்த்துட்டு இருக்கானா. இதெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே இவ என்ன பண்ணா அப்படின்னா யமதூதர்களும் இவனை கூட்டு வேணா போட்ட கயிறும் அவந்து போயிடுது. இவாளால முடிச்சு போட முடியாது, தர்மராஜாட்ட தான் போயிட்டு முடிச்சு போட்டு வரணும். இவாளுக்கும் கயிறை வந்து போயிடுது. போராதுக்கு இவாளு சொன்னதெல்லாம் பார்த்தா இவாளுக்கு ஒண்ணும் என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. இவா 3 பேர் கிளம்பி போயிட்டா. இவா 3 பேர் கிளம்பி போன உடனே என்ன ஆச்சு அப்படின்னா மத்த 4 பேர் இவா விஷ்ணு தூதர்கள் இருக்காளே, ஒன்னு இந்த அஜாமிலன் பாக்குறான், இவாள்கிட்ட போய் ஏதாவது பேசலாம் அப்படின்னா இந்த விஷ்ணு தூதர்களும் இவாள்கிட்ட பேசல. அவளே கிளம்பி போயிட்டா. யமதூதரும் கிளம்பி போயிட்டா, விஷ்ணு தூதரும் கிளம்பி போயிட்டா. கிளம்பி போனேன்னு என்ன ஆச்சுன்னா அஜாமிலன் அப்பதான் தன்னோட தப்ப உணர்றான். ஆஹா, நம்ம எப்பேற்பட்ட பிராமண குலத்துல பிறந்து இப்படி வேதாத்தியனங்கள்லாம் பண்ணி காலத்துல கல்யாணம் பண்ணி கன்னிகாதானம் பண்ணிட்டு அம்மா அப்பாவை வச்சு தர்மம் எப்படிலாம் பண்ணிட்டு இருந்தோம். ஏதோ ஒரு போராத நேரத்துல ஒரு பாப்பம் இதை சம்பவிச்சு இப்படி நம்மளோட வாழ்க்கையே இழந்துட்டோமே. நம்ம இவ்வளவு தப்பு பண்ணியும் பகவான் நம்ம மேல எப்பேற்பட்ட கருணையினால நம்மள இப்படி ஒரு இதுல காப்பாத்தி இருக்கார். அப்பேற்பட்ட பிரபுவை காப்பாத்தின பிரபுவை நம்ம இனிமே என்ன பண்ணணும்னா இனிமே விடப்படாது. நமக்கு பகவான் வந்து ஏதோ எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு தப்பு வரும், அதெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த வாய்ப்பை தெரிந்து நம்ம கரையேற பார்க்கணுமே தவிர
திரும்ப இன்னைக்கு ஒரு வாரம் கரையேறி விட்டு திரும்ப பரவாயில்ல கொஞ்சம் சரியா இருக்கு, திரும்ப தப்பு திரும்ப பண்ண ஆரம்பிக்கப்படாது. உடனே என்ன பண்றான் இவன், நேரா கிளம்பினா இனிமே இந்த குடும்பம் குட்டி எதுவும் வேண்டாம் அப்படின்னு நேரா அங்கேயே கங்கை கரைக்கு ஓடி வந்து ஹரித்வாரத்துக்கு ஓடி வந்து சதஸ்மின்னு தேவசதனே, ஹரித்வாரத்தை போய் கங்கையில போய் ஸ்நானம் பண்ணி கோவில்ல தேவசதனம்னு கோவில், கோவிலுக்கு தேவசதனம்னு பேர், கோவில்லாம் போயிட்டு சுவாமிலாம் தரிசனம் பண்ணிட்டு அஹோராத்திரம் 7 நாளைக்கு நாராயண நாம சொல்லிட்டு இருக்கான், பகவன் நாம சொல்லிட்டு இருக்கு. 7வது நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, முதல்ல 4 பேர் வந்தாலும் விஷ்ணு தூதர்கள், அதே 4 பேர் விஷ்ணு தூதர்கள் திரும்ப வந்து இந்த அஜாமிலை பார்த்து கூப்பிடுறா, அஜாமிலா அப்படின்னு கூப்பிடுறா. அஜாமிலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அஜம்னா மாஜைன்னு வச்சுக்கலாம். அஜம்ங்கிற வார்த்தைக்கு நிறைய சப்தம் உண்டு. மாயைன்னு வச்சுக்கலாம், பகவானும் வச்சுக்கலாம். ஏன்னா பகவானுக்கு மாத்திரு கர்ப்பம் கிடையாது, அவனுக்கு ஜன தர்மமே கிடையாது, அவனுக்கு வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன். அந்த அஜன்னு சொன்னா மாயே பகவான் வச்சுக்கலாம். வழி தவறி போன ஸ்திரீகளுக்கு ஜாமீன்னா ஸ்திரீன்னு பேரு, அஜாமீனா வழி தவறி போன ஸ்திரீகள்னு பேரு. அப்படி வழி தவறி போன ஸ்திரீகளோட இவன் வந்து சேர்ந்திருந்தனால அஜாமிலன்னு வச்சுக்கலாம். ஆனா இப்போ வந்து திரும்பவும் எல்லாம் வந்து அஜாமிலான்னு கூப்பிடுறான். இவ்வளவு நாள் அவன் அஜாமிலான்னு சொன்னானா, தப்பு பண்ணா ஓகே எல்லாம் சரி, இப்பதான் பிராயஷ்சித்தம் பண்ணி பாபங்கள் தான் போயிடுது, இப்பயும் அஜாமிலன்னு கூப்பிடுறான்னா இப்ப வந்து என்ன பண்ண போறான் அப்படின்னா, இந்த ஜீவன் வந்து பகவானோட போய் சேர போறான், கலக்க போறான். அதனால இந்த சந்தர்ப்பத்திலையும் அவன் அஜாமிலான்னு கூப்பிட்டு புஷ்பக விமானத்துல அவனை அழைச்சிட்டு நேரா கொண்டு போய் பகவான வைகுண்டத்துல போய் கொண்டு விட்டாலாம். பகவான் அவனுக்கு சாரூபியத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்தாருன்னு அந்த சரித்திரம். உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, இவாலாம் விஷ்ணு தூதர் வந்து அந்த அஜாமில கூட்டு போயிட்டா. இப்போ ஒரு கேள்வி வருது, விஷ்ணு தூதாலாம் போயிட்டா யமகிங்கர்கள் திரும்ப போனாலும் அவளோட கட்டம் என்ன ஆச்சு? ஏன்னா யமதூதர்கள்லாம் ஒரு இடத்துக்கு வந்துட்டு வெறுங்கையை வீசிட்டு போனான்னு சரித்திரமே கிடையாது. இதோ 1-2 எங்கேயாவது இந்த 1-2 எங்கேயாவது வெறுமையை தவிர பெருசா இது கிடையாது. இவர் யமதூதர்கள்லாம் மேல போய் யமலோகத்துக்கு போனாலே அவ போய் யமதர்மராஜன் என்ன சொன்னா, அதுக்கு பதில் யமதர்மராஜா என்ன சொன்னா அப்படிங்கிறத சுகாச்சாரியா கிட்ட வந்து பரீட்சித்து கேட்கறான் ரொம்ப ஆசையா. ஏன் அப்படின்னா, பகவன் நாம வைபவத்தை இந்த அஜாமில மூலியமா தெரிஞ்சுட்டோம், இருந்தாலும் தர்மராஜரோட வாக்குனால ஏதாவது பகவன் நாமாவை பத்தி ஏதாவது சொல்றாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சுகாச்சாரியர்கிட்ட கேட்கறான். சுவாமி நீங்க வந்து தர்மராஜா என்ன சொன்னாலும் நீங்க என்று சொல்லணும் அப்படின்னு சொல்லவே உடனே சொல்றார், இந்த யமதூதர்கள்லாம் போய் நேரா தர்மராஜன் போயிட்டு போறாளாம். உடனே தர்மராஜன் கேட்கிற, என்னடா போயிட்டு வெறும் கையை வீசின்னு வந்திருக்கேள் அப்படின்னா, இல்லண்ணா இல்லண்ணா அப்படிங்கிறான். இல்லண்ணா ஒழுங்கா சொல்லு, நான் சொன்ன அட்ரஸுக்கு தான் போனியா, சொன்ன ஆத்துக்கு தான் போனியா, சொன்ன மனுஷன் தான் போனியா, கயிறு பேரு வெறும் கொண்டு வந்திருக்கேன்னா, இல்லைண்ணா நீங்க சொன்ன ஆத்துக்கு தான் போனோம், சொன்ன ஆத்துக்கு தான், அதே நம்பர் வீடு தானே, அதே ஆகம் தானே, அந்த ஆள் படுத்திருந்தானோ ஆத்துல தான் இருந்தான், எல்லாம் கரெக்டுண்ணா. அப்புறம் என்னடாச்சுண்ணா, கயத்தை போட்டு கூட்டு வர, கயத்தை போட்டோம்னா அப்படின்னா, இந்த போட்டேங்கிற முடிஞ்ச வந்து கிடக்குன்னா, இல்லைன்னா நான் கயத்தை போட்டோன்னே ஒரு சத்தம் போட்டான் நான் அப்படின்னா. உடனே யமதர்மராஜா சொல்றார், நம்ம ஒரு திராத்துக்கு போயிட்டு அவாத்த கயத்தை போட்டோம்னா யாராவது சத்தம் போடாம நம்மளோட கூட உருவாளா, அவனும் கத்துவான், கூட இருக்கிறவனும் கத்துவான், இந்த சத்தம் போட்டான்னு நீ போய் விட்டு வந்திருக்கேடா அப்படிங்கிற. சத்தம் போட்டான்னு நீ போய் விட்டு, நம்ம ஒரு திராத்துக்கு போனா சத்தம் போடாம யாரா உருவாளா, யாரை கூப்பிட போறோமோ அவனும் சத்தம் போடுவான், கூட இருக்கிறவன் ஐயோ ஐயோ கத்தின்னு இருப்பான். சத்தம் போட்டான்னு விட்டு வந்திருக்கேன்னா, இல்லைன்னா அவன் அப்படி சத்தம் போடல, அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா சத்தம் போட்டான். நான் என்னடா சத்தம் போட்டான்னா, நாராயணா அப்படின்னா, நாராயணான்னு சொன்னானா, நாராயணான்னு சொன்ன உடனே அந்த ராஜசபையில அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருந்த யமதர்மராஜன் என்ன பண்ணிட்டாருன்னா, சிம்மாசனம் எழுந்துட்டு கீழே முட்டி போட்டு கையை மேல தூக்கிட்டான். அவன் நாராயணான்னு கூப்பிட்டான்னு சொன்ன அடுத்த க்ஷணம் சிம்மாசனத்துல எழுந்து கீழே முட்டி போட்டு உட்கார்ந்து விட்டான் யமதர்மராஜா. ஏன் அப்படின்னா, இவன் நாராயணான்னு சொல்லவே, நாராயணா தெபிஹிதே மாபைஹி, நாராயணான்னு சொன்ன உடனே 4 பேர் கவலைப்படாதீங்கோ, காப்பாத்துறோம் நாங்க இருக்கோம், மாபைஹி அப்படின்னு 4 பேர் வந்துட்டானா. அவ வந்து எங்கள்கிட்ட இன்னும் தர்மங்கள்லாம் சொன்னா, பாருங்க போதாதீங்க, நீங்க போட்ட பாசகயிறும் அவுந்து போயிடுத்து, நாங்க திரும்ப வந்துவிட்டோம், அதனால எங்களை கூட்டின்னு வர முடியல அப்படின்னு சொன்ன உடனே யமதர்மராஜா கை மேல தலை மேல கையை தூக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு, ஆஹா நீங்க வந்து ஹே புத்திரக்காக, இது வரைக்கும் அவனை போய் வாடா போடா கூப்பிட்டுவர் மறக்கின்ற இருந்த யமதர்மராஜா தன்னோட தூதர்களை, ஹே புத்திரக்காக, குழந்தையலா பகவன் நாம வைபவத்தை தெரிஞ்சுட்டேடாடா,
அப்படின்னு உடனே வேலை கேட்கிறா. இதெல்லாம் சரி, முதல்ல நீங்க உட்காருங்க. இந்த லோகத்துக்கு நீங்க தான் தர்மராஜாவா, நீங்க ஒருத்தர் தான் சக்கரவர்த்தியா, இல்ல வேற யாராவது சக்கரவர்த்தி இருக்காளா? நீங்க வந்து எங்களை அமைச்சு அவனவே கூட்டு வாங்குறாரு, இன்னொருத்தரோட சர்வெண்ட் வந்து அவனை கூட்டு போக கூடாது பிடிச்சு வைக்கிறா. இந்த லோகத்துக்கு எவ்வளவு பேர் தான் சாஸ்தா, எவ்வளவு பேர் தான் இந்த லோகத்துக்கு சக்கரவர்த்தின்னா உடனே சொல்றாரு அவர், நாங்கெல்லாம் வந்து பகவானுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு கீழ்நிலையில வேலை செய்யக்கூடியவ. பகவான் இந்த லோக நிர்வாகத்துல இந்திரன், அக்னி, யமன், வருணன், அஷ்டதிக் பாலகர்கள், நவகிரகங்கள், யக்ஷர்கள், கிண்ணர்கள், தூதர்கள்னு நட்சத்திரங்கள்னு எல்லாரையும் வச்சிருக்கா. நாங்கெல்லாம் எப்பேற்பட்டவான்னா, அந்த வஸ்திரத்துல 2 நூல் வரும். மேலேருந்து ஒரு நூல் போகும், சைட்ல இருந்து ஒரு நூல் போகும். இதுக்கு ஓதம் புரோதம்னு பேர். இந்த வேஷ்டிக்கு எப்படி ஒரு வஸ்திரத்துல நூல் குறுக்க நடுக்க போறதோ, இந்த ஜெகன் நிர்வாகத்துல, சுவாமியோட நிர்வாகத்துல எங்களுக்கெல்லாம் ஒரு வேலையை கொடுத்து இந்த நூல் மாதிரி கோத்து வச்சிருக்காம்பா. நாங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு ஆர்டர் போடக்கூடியவர். அப்பேற்பட்டவருடைய வைபவத்தை நீங்க தெரிஞ்சு காதால கேட்டு வந்திருக்கேன். நீங்களாம் எப்பேற்பட்ட பாக்கியசாலிகள்பா அப்படின்னு சொல்லவே நீ வா கேட்கிறா. என்ன இந்த நாராயண நாமாக்கு அத்தனை மகத்துவமா அப்படின்னு கேட்டா, நாராயண நாமாவோட மகத்துவம் தெரிஞ்சவா லோகத்துல 12 பேர் தான்ப்பா. பகவன் நாமாவோட வைபவம் தெரிஞ்சவா லோகத்துல 12 பேர் தான். யாரு 12 பேர்னா, ஸ்வயம்பூஹு, நாரதா, சம்புஹு, குமாரஹா, கபிலோ, மனுஹு. பிரம்மாவுக்கு தான் பகவன் நாம வைபவம் தெரியும். அப்புறம் யாருன்னா, பக்தி சூத்திரம் கல்பிச்ச நாரத சுவாமி. ஸ்வயம்பூஹு, நாரதா. மூணாவது யாருன்னா, சாட்சாது பரமேஸ்வரன். பரமேஸ்வரனுக்கு பகவன் நாம வைபவம் தெரியுமா? நம்ம சொல்றோமோனோ சிவன் வேற விஷ்ணு வேறன்னு நம்ம பேச்சுக்கு சொல்றோமே தவிர, வைஷ்ணவானாம் யதா சம்புகு, பாகவதத்தை சொல்றது வைஷ்ணவர்லயே உத்தமான வைஷ்ணவர் யாருன்னா பரமேஸ்வரன் தான் அப்படின்னு. சிவபக்தன்லயே யார் பெரிய பக்தன் சொன்னா மகாவிஷ்ணு தான். அதனாலதான் அடிமுடி காரணத்துக்காக பகவான் பரமேஸ்வரன் ஒரு பாதத்தை தேடின்னு கீழே பூமிக்கு அடியில போனார். நம்ம வேணா பேச்சுக்கு வந்து பெரிய பெருமாள் பெரியவர், சிவன் பெரிய, நம்ம வேணா சண்டை போட்டு இருக்கலாம், அவளுக்குள்ள ஒன்றும் பேதமே கிடையாது. ஸ்வயம்பூஹு, நாரதா, சம்புஹு. பரமேஸ்வரனுக்கு தான் பகவான் நாம வைபவம் தெரியும். அப்புறம் யாருன்னா, குமாரஹா, சனகாதி குமாரர்கள், இவர்களுக்கு பகவான் நாம வைபவம் தெரியும். அப்புறம் கபிலாச்சாரியன், கபில வாசுதேவன், அவருக்கு பகவான் நாம வைபவம் தெரியும். ஸ்வயம்பூஹு, நாரதா, சம்புஹு, குமாரஹா, கபிலோ, மனுஹு, மனு. அப்புறம் பிரஹ்லாதோ, ஜனகோ, பீஷ்மஹா. பிரஹ்லாத சுவாமி இல்லையா, எப்பேற்பட்ட பிரபு அப்படின்னா, பக்தி அப்படின்னு ஒரு விஷயத்த ரொம்ப சுலபமா குழந்தைகளுக்கு புரிய வச்ச பிரபு. ஒரு குழந்தைக்காக சுவாமி அவதாரம் பண்ணார் அப்படின்னா அது அந்த சுவாமிக்கு தான். அது வரையும் சுவாமி வந்து மத்ய கூர்ம வராக அப்படிதான் அவதாரம் இருந்தா தவிர, இந்த பிரகலாதனுக்காக தான் முதல்ல வந்து நரமிருகமா இல்லையா அவதாரம் பண்ணார். எப்படி அவதாரம் பண்ணாருன்னா, அவர் நினைச்சா எப்படி வேணா பண்ணலாம். அவர் வந்து சர்வஜ்ஞ சர்வேஸ்வரன், எப்படி வேணா பண்ணலாம். ஆனா இந்த குழந்தை வந்து இந்த கை காமிச்சு இந்த தூண்ல இருக்குன்னு சொன்ன உடனே இந்த குழந்தையோட வார்த்தையை கட்டுப்பட்டு இந்த தூண்ல இருந்து வந்து வெளில வந்தார். அவர் எங்கிருந்து வேணா வரலாமே, சர்வசக்தர். ஆமா, நிஜபத்திய சத்தியம் விதாதும் நிஜபத்திய வாசிதம்னு பக்தனோட வாக்கு கட்டுப்பட்டு அப்பேற்பட்ட பிரபு பிரகலாதன். மற்றவாளுக்கெல்லாம் ஒரு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணா அப்படின்னு சொன்னா சிம்மாசனம்னு ஒண்ணு கொடுப்பா. ஆனா சுயமேவ சிம்மமாவே உட்கார்ந்துட்டு ஆசனமா உட்கார்ந்துட்டாருன்னா அது வந்து யாருன்னா பிரகலாத சுவாமி இல்லையா. மற்றவாள் சிங்கம் மாதிரி இந்த பொம்மையை வச்சு சிம்மாசனம் போட்டு அவருக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணியப்பா ராஜான்னு சொல்லுவா. பிரத்யட்சமா சிம்மமே தன்னோட மடியில தூக்கி உட்கார வச்சுட்டு தன்னோட அபயவரத ஹஸ்தத்தினால கிரீடம், ராஜானா சிம்மாசனம் தலைக்கு கிரீடம் வைக்கிறமேனா, என் அபயவரத ஹஸ்தம் தான் அவனுக்கு கிரீடம்னா, ராஜானா ராஜ்யாபிஷேகம் பண்ணணுமே அப்படின்னா, இப்பேற்பட்ட ஒரு குழந்தைக்கு இப்பேற்பட்ட பக்தியை கொடுத்திருக்கான்னு சுவாமி தன்னோட ஆனந்த பாஷ்பத்தினால கண்ணுல இருந்து தன் தீர்த்தத்தை அவனுக்கு அபிஷேகம் பண்ணாரா. அப்பேற்பட்ட பிரபு. அதனாலதான் பக்தியில பாகவதால சொல்லும் போது பாகவதால முதல்ல பிரஹ்லாதா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. பிரஹ்லாத, நாரத, பராசரன்னு பாகவதால அக்ரகண்யனா இருக்கார் சுவாமி. அப்பேற்பட்ட பிரஹ்லாத சுவாமிக்கு தான் பகவன் நாமாவோட வைபவம் தெரியும். அப்புறம் யாருன்னா, பிரஹ்லாதோ ஜனகா, ஜனகர் சீதா பிராட்டியோட அப்பா, அவருக்கு தான் பகவன் நாம வைபவம் தெரியும். ஏன்னா ராமாவதாரத்தை ஜனகரோட இது சுவாமி கீதையில சொல்றார், நீ வந்து
லோகத்துல எப்படி இருக்கணும்னா ஜனகன் மாதிரி இருக்கணும்னு கிருஷ்ணாவதாரத்தை கிருஷ்ணாவதாரத்துக்கும் ராமாவதாரத்துக்கும் நடுவில் எத்தனையோ காலம் இருக்கு. அவரால் ராமரனால தன்னோட மாமனார் அங்க ஸ்தோத்திரம் பண்ண முடியலையா, அதனால கிருஷ்ணாவதாரத்தை ஸ்தோத்திரம் பண்ற. எப்படின்னா நீ ஒரு ஒரு மனுஷனா இருக்கணும்னா எதுவுமே பற்று இல்லாம இருக்கணும் அப்படின்னா ஜனகன் மாதிரி இரு. அவர் பெரிய ராஜா, ஆனா ராஜ ரிஷி இல்லையா. ராஜாவும் ரிஷியாவும் இருக்கிறது ரொம்ப துர்லபம். அதுல ஜனகர் ரொம்ப உத்தமமான பக்தர். அவருக்கு தான் தெரியும். பிரஹ்லாதோ ஜனகோ பீஷ்மஹா, அப்புறம் பீஷ்மாச்சாரியார் இல்லையா. சத்தியத்துக்காகவே விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி சத்தியத்தையே விரதமா அனுஷ்டானம் பண்ணி இருந்தவர் பீஷ்மாச்சாரியார். அப்புறம் யாருன்னா மகாபலி. நாராயணாய நளினாய தலோச்சனாய நாமாவசேஷித மகாபலி வைபவாய நானாச்சராச்சர விதாயக திவ்ய தேசநாபீகுட்டாய புருஷாய நமः பரஸ்மை. பகவானுக்கு 3 அடியில எல்லாத்தையும் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லி 2 லோகத்தை கலந்து கொடுத்து விட்டான். 14 அளந்து விட்டு 3வது என்னன்னா தன்னோட சிரசை கொடுத்தான். அந்த 3வது அடிக்கு இடம் இல்லைன்னா தன்னோட சிரசை கொடுத்தான். அப்பேற்பட்ட பக்தன்னா இந்த மகாபலி யாருன்னா பிரஹ்லாத வம்சத்துல அவரோட பேரன்மார்கள் தான். என்ன அசுரனாச்சே வரும், பிரஹ்லாத வம்சத்துல வந்தவர். பிரஹ்லாதோ ஜனகோ பீஷ்மஹா பலிஹி வையாசகி வியாசாச்சாரியா சுகாச்சாரியா. இவாளுக்கு அப்புறம் 11 பேர் சொல்லிவிட்டா. அப்புறம் கடைசியில் ஒருத்தர்னா நான் இப்ப 11 பேர் சொல்லிட்டேன் பேர், நீங்களாம் 1 2 3 சொல்லிவிட்டேன். கடைசியில் இப்ப நான் தானே அகம்னு தானே சொல்லணும். ஆனா இந்த இருக்க தர்மராஜன் என்ன சொல்றாருன்னா பகவன் வைபவம் தெரிஞ்ச இவாள்லாம் இருக்கா, இவாளோட சேர்ந்து பலிர் வையாசகீர் வயம் நாங்களும் அப்படின்னுட்டார். இப்ப நாங்களும்னு சொன்னா ஒருத்தருக்கு நாங்களும்னு பேர் வராது. 12 பேர்னா 11 பேர் ஒருத்தர் நான் ஒருத்தர் தான் சொல்லணும். வயம் அப்படின்னு நாங்களும்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அன்னிலிருந்து இன்னி பரியந்தம் இந்த பகவன் நாமாவை சொல்லிட்டு இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்கள் சாதுக்கள் சந்துக்கள் இவாள்லாம் நேத்திக்கு இருந்த பெரியவா வரைக்கும் நம்ம கிருஷ்ண பிரேமி என்ன இல்லையா, நேத்திக்கு இருந்த கண்ணு முன்னாடி இருந்து பக்தி எப்படி காண்பிச்சு கொடுக்கணும்னு ஒருத்தருக்கு பக்தி மனசுக்குள்ள எப்படி ஏத்தணுமோ எந்த விதத்துல சொன்னா ஒருத்தருக்கு ஏறுமோ அந்த விதத்துல சொல்லி பக்திய ஸ்தாபனம் பண்ண பெரியவாவாலாம் இல்லையா. அப்படின்னா அவெல்லாம் விட்டுட முடியுமா? அவ காலத்துக்கு முன்னாடி இருந்து இத்தனையோ மகான்கள் பாவதாலாம் இருக்கா, மகான்கள்லாம் இருக்கா. போதேந்திர சுவாமிகள் இருக்கா, ஐயாவாள் இருக்கா, சத்குரு சுவாமிகள் இருக்கா, புதுக்கோட்டை கோபாலகிருஷ்ண பாரதி சுவாமிகள் இருக்கா, வல்லபாச்சாரியார் நார்த் இந்தியால, சைத்தன்ய மகாபிரபு, இத்தனை பேர் இருக்கால. யாரையும் விட்டுன்னு கூடாதுக்காக என்ன பண்ணிட்டாருன்னா முன்னாடி எழுதும் போதே பலிஹி வையாசகீர் வயம், எங்களை மாதிரியும் பகவன் நாமாவை ஆசிரியிச்சு இருக்கக்கூடிய எங்களுக்கு தான்ப்பா அந்த பகவன் நாமாவோட வைபவம் தெரியும். அப்பேற்பட்ட பகவன் நாமா என்ன பண்ணும்னா என்ன பண்ணாது. நீ எத்தனை பாபம் பண்ணியிருந்தாலும் உன்னை அந்த பாபத்திலிருந்து கரையேற்றிட்டு உனக்கு நல்ல கதியை கொடுத்துரும். அதுக்கு யார் எக்ஸாம்பிள்னா அஜாமிலோ பெகாபியாமே கிம்புன ஸ்ரத்தையாகிருணன்னு. அஜாமிலன் தான் எக்ஸாம்பிள். அஜாமிலன் தான். அஜாமிலோபி அபிசப்த சுவாரஸ்யங்க. அஜாமிலன் கூட கரையேறி விட்டான். அப்படின்னா என்னன்னா அப்பேற்பட்ட பாபம் பண்ணவனே கரையேறி விட்டான்னா ஸ்ரத்தையா பகவன் நாமா சொல்றவனை பத்தி கேள்வி வேண்டாமே அப்படின்னு கொஸ்டினாவே முடிச்சுட்டேன். அப்போ அந்த பகவன் நாமாவோட வைபவம் ஒருத்தர் என்ன பண்ணும்னா எல்லா இடத்துல இருந்து எல்லா பாபத்திலிருந்து கரையேற்றி விடும். உடனே இந்த இவாள எமக்கிங்கர்கள்லாம் கேட்கறா, சரின்னா பகவன் நாமா சொன்னா பாப்பம் எல்லாம் போயிடும் அப்படின்னா லோகத்தை பிறந்த வரலாறு பகவன் நாமா சொல்லி கரையேறிடுவாளா அப்படின்னு உடனே எமக்கிங்கர்கள் எல்லாம் கேட்கறா. அது யமதர்மராஜா சொல்ற அதான் அழகு. என்ன அப்படின்னா ஏண்டா லோகத்தை ஃபுல்லா பகவன் நாமா சொல்ல எல்லாருக்கும் பாப்ப விமோசனம் ஆயிடும்னு சொன்னா இப்படின்னு எல்லாருக்கும் தெரியறது. ஆனா நம்ம யமலோகத்துக்கு வரக்கூடிய கும்பல் என்னைக்கா குறைஞ்சிருக்கோம்? நம்ம யமலோகத்துக்கு வரக்கூடிய கும்பல் குறைஞ்சிருக்கோம்? அது குறையவே இல்லையே. சாரசாரியா வந்துதான் இருக்கு. அந்த கும்பல் குரலை ஏன் அப்படின்னா நீ நினைச்சாலும் பகவான் நாம வாயில வராது, பகவான் நினைக்கணும். நீ நினைக்கலாம் நாராயணா கிருஷ்ணா ராமா தானே சொல்லிடலாம் அப்படின்னு, ராமான்னு சொல்ல நீ நினைக்கலாம், ஆனா வாயில வரணுமே. உனக்கு நினைப்பிய சுவாமி தான் ஏற்படுத்தும். தன் புத்தியில் புகுந்து தன்பால் ஆதரவம் பெருக வைத்த அழகனூர் அரங்கம் என்றேன். சுவாமினா தங்களோட புத்தியில இருந்து எதையும் செய்ய வைக்கணும். நீயா நானும் சொல்ல முடியாது. அப்படி நம்ம சாமர்த்தியத்தை முடியும்னு நினைச்சா எதுவுமே நம்ம முடிச்சு விடலாமே. அப்படி சுவாமி கிட்ட போய் நிப்பானே. அவர் சொல்றார் நீயோ நானும் நினைச்சாதான் நடக்காது, பகவானா சங்கல்பிக்கணும். பகவான் சங்கல்பம் பண்ணாதான் எல்லாருக்கும் எல்லாமே. நீயோ நானும் நினைச்சா ஒரு புள்ள கூட சிருஷ்டி பண்ண முடியாது. பகவத் சங்கல்பம் தான் எல்லாரும். இந்த பகவான் சங்கல்பம் பண்ணினாதான் பகவன் நாமா வாயில வரும். பகவன் நாமா சொல்றவனால்தான் இந்த நரக யாத்தனையில இருந்து வெளில போக முடியுமே தவிர
நம்ம கும்பல், நம்ம லோகத்துக்கு வரக்கூடிய கும்பல் குறையாது, அதனால உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லையோ நினைச்சு நீங்க தாப்பப்பட வேண்டாம். நம்ம லோகத்துக்கு கும்பல் வர்றது வந்து தான் இருக்கும். ஆனா பகவன் நாம வைபவத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இந்த நாராயண நாமாவை அஜாமில மூலியமா ரொம்ப பிரசித்தியா சொன்னார் அப்படின்னு பரீட்சித்து சக்கரவர்த்திக்கு சுகாச்சாரியா சொல்றார். ஒரு சமயம் மலைய பருவத்தோட அடியில உட்கார்ந்துட்டு யார் சொன்னா அப்படின்னா கும்பமுனியாக சொல்லப்பட்ட அகஸ்தியாச்சாரியால் சுவாமிக்கு பூஜை பண்ணி இந்த சரித்திரத்தை சொன்னார் அப்படின்னு பரீட்சித்துக்கு சுகாச்சாரியால் சொல்றான்னு இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல 6வது ஸ்கந்தத்துல முதல்ல இதெல்லாம் வருது. அப்பேற்பட்ட பகவன் நாம வைபவம் இன்றைய தினம் யதாசக்தி அஜாமில சரித்திரங்கிற பேர்ல யதாசக்தி நம்ம அடியன் தெரிஞ்சது சொல்லியிருக்கோம். இந்த நாராயண நாமாவை எல்லாரும் சொல்லி ஒரு 5 நிமிஷம் சொல்லி பூர்த்தி பண்ணுவோம். நாராயண 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 பிரசகிசாயினே गोपिका जीवन स्मरणं गोविंद सद्गुरु आंजनेय स्वामिनः जय।